ஸோ போன வாரம் நம்ம தெளிவாக பார்த்தோம். என்ன தலைப்பில் பார்த்தோம்? தேவனுடைய சித்தத்தை எப்படி அறிஞ்சு கொள்வது, தேவனுடைய விருப்பம். நம்மளை படைத்த தேவன் நம்ம மேலே என்ன விருப்பத்துக்காய் விரும்பி இந்த பூமிக்கு நம்மளை அழைச்சிட்டு வந்தார்னு பார்த்தோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, தரிசனம். நம்ம அழைத்த அழைப்பின் நோக்கம், தரிசனம். அந்த பிக்சர், அந்த படம் என்ன, என் வாழ்க்கையில் நான் யார் பாருங்களேன். இது என்னது? எப்படி அது? பரவாயில்லையே, நான் ஒரு டிராயிங் மாஸ்டர் கிடையாது. ஆனால் நானே குத்து மதிப்பா லைட்டாக இழுத்து விட்டா உடனே சொல்கிறீங்க இந்தியா, ஐ லவ் இந்தியா, வாவ். இதெல்லாம் நல்லா செய்வாங்க. ஒவ்வொரு ஆளுக்கு வாட்ஸ்அப்பை எடுத்து பார்த்தா தெரியும். எமோஜி ஃப்ரெண்டில் அதிகமாக யூஸ் பண்ண எமோஜிஸ் எல்லாம் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? வெடித்த காற்று, காஞ்சி போன காற்று, பிளந்த காற்று, அடுத்து உருண்டுண்டே நிற்கும் ஒரு காற்று, பார்த்துருக்கீங்களா? அல்லேலூயா. லிசன், இப்போ பாருங்களேன், நான் வந்து இந்தியா, நான் ஒரு பிக்சரை வரைஞ்சோடனே நீங்கள் சொன்னீங்க இந்தியான்னு. இது எப்படி கரெக்டாக, எப்படி இந்த வரைபடத்தை எப்படி கண்டாங்க? தி ஃபெய்த் ஃபேமிலி சர்ச் தோட்டவாரம் அப்படின்னு நான் உங்களுக்கு இந்த லொக்கேஷன் அனுப்பியிருந்தா கரெக்டாக இங்கே கொண்டு வரும். தி ஃபெய்த் ஃபேமிலி சர்ச், யூஆர் நியர், கம் லெஃப்ட், கம் ரைட். ஆலயத்துக்கு வரும்போது என்ன செய்யுங்க, வீட்டில் ஒரு பானை எடுத்துகிட்டு வாங்க. கவனிங்க, எப்படி இது நான் போட்ட இந்த இந்தியாவை எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க? கொலம்பஸ் கண்டுபிடிச்சார், வாஸ்கோ ட காமா இந்தியாவை கண்டுபிடிச்சாரு. நீங்கள் வேற கேட்டுக்கிட்டு இப்போ பாருங்களேன், இந்த இந்தியாவை நான் வரைஞ்சிருக்கிறேன். இப்படி இந்தியாவை வரைஞ்ச உடனே கொஞ்சம் நீட்டாக வரையும், அவ்வளோதானா? கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நான் பிடிச்சி எடுக்கிற மாதிரி வரைஞ்சிருக்கேன். எப்படி பங்களாதேஷெல்லாம் நம்ம என்ன எடுத்துடணும், பாகிஸ்தானில் பாதியை பிடிச்சாச்சு. சரி இருக்கட்டும், கவனிங்க. இந்த இந்தியாவை நான் இப்படி வரைகிறேன் அப்படின்னா, இந்தியா நம்ம வாழ்கிற தேசம் ஒரு சேட்டலைட் கேமரா மூலமாக இது பிக்சர் பண்ணப்பட்டிருக்கு இல்லையா? இப்போ நம்ம சர்ச்செல்லாம் இருக்கிறது தெரியும், கூகுளில் போய் பார்த்தீங்கன்னா சர்ச் இருக்கிறது தெரியும் கரெக்டாக. இப்போ இது கூகுள்லேருந்து ஒரு 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 ஃபோட்டோ எடுத்துருக்குறாங்க இல்லையா, ஒரு பிக்சர் எடுத்திருக்காங்க. எடுத்ததுனால இதை நம்ம பார்க்க முடியுது இல்லையா? என்ன செய்கிறோம்? பார்க்குறோம் இல்லையா? நல்லா கவனிங்க. இப்போ நம்ம எல்லாருமே பார்க்குறோம். கேமரா தெரிஞ்சவன், கண்ணு பாதி தெரிஞ்சவன், ஃபுல்லாக தெரிஞ்சவன், எல்லாருக்குமே இந்தியாங்கிற அந்த பிக்சர் தெளிவாக தெரியுது. இதை எடுத்தது என்னது? சேட்டலைட்டில் இருக்கிற கேமரா மூலமாக எடுத்துட்டாங்க. இப்போ நம்மளை பிக்சர் எடுக்கிறாங்க அப்படின்னா என்ன தெரியும்? நம்ம இருதயத்தை பிக்சர் எடுத்தால் என்ன தெரியும்? அதை வேற நீங்கள் சொல்லிக்கிட்டு வேற என்ன எடுங்க, செலிப்பி எடுப்போம், நீங்கள் வேற இருதயத்தை பிக்சரில் எடுக்கப்படாது அப்படின்றீங்களா? சரி இருக்கட்டும். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த அவுட்டர் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, இந்த அவுட்டர் ஸ்ட்ரக்சர் இல்லையா, இதை நம்ம எல்லாரும் பார்ப்பாங்க. இப்போ சுனிதா சிஸ்டர் வராங்க அப்படின்னு தெரியும், அப்படி தானே? தெரியுமா? நடக்கும்போதே தெரிஞ்சிருமோ? தெரியாதா?
நீங்கள் நல்லா பார்க்கல, அவங்கள தனியாக விட்டு பார்த்துடணும், பார்த்துட்டு போகலாம், பார்த்துட்டு தான் போகணும்னு சொல்லிடுங்க. தேவன் ஒரு மனுஷனை ஒரு பிக்சர் பண்ணி வச்சிருக்கிறார். அது என்ன பிக்சர்னா, இந்த வெளியில் இருக்கிற இந்த பிக்சர் இல்லை, அவனுடைய எதிர்காலம். எப்படி? அவனுடைய எதிர்காலத்தை ஒரு பிக்சர் பண்ணி வச்சிருக்கிறார். இந்த எதிர்காலம், என் மேல இருக்கிற எதிர்காலம், என்ன தேவன் டிசைன் பண்ண அந்த திட்டத்துக்காக என்ன வரைஞ்சு வச்சிருக்கிறார். இந்த வரைபடம் எனக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்க. எப்படி? இந்த வரைபடம் எனக்கு தெரியலனா என் எதிர்காலம் கெட்டு போயிருக்கும். கெட்டு போயிரும். சொல்லுங்க. நீங்க எந்த பகுதியை தேவனால் அவர் வச்சிருக்கிற பிக்சர் படி நீங்க பார்க்கலையோ அந்த இடம் அலங்கோலமாக்கப்படும், அல்லது அலங்கோலமாய் இருக்கும், சகதியா இருக்கும், கெட்டு போயிருக்கும், பயனற்றதா இருக்கும், அல்லது பயன்பட முடியாததா இருக்கும், அல்லது நீண்ட நாட்கள் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கும். அதுதான் நீங்கள் தேவனை அந்த குறிப்பிட்ட இடத்துல நீங்க மட்டும் தேவன் அறியலைன்னா அந்த இடம் கெட்டு போயிருக்கும். சரியா? என்னது? வரைபடம். அப்படித்தானே? இப்போ தரிசனம் அப்படின்னா உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில தேவன் வைத்திருக்கிற திட்டம். புரிஞ்சுதா? அதுதான் தரிசனம். இந்த தரிசனத்தை தெரிந்தால் உங்களுடைய வாழ்க்கையின் ஓட்டம் நிச்சயமாகவே வெற்றியோடு இருக்கும். சிலவங்க நினைக்கலாம், முற்றிலும் ஜெயங்கொள்ளுகிறவங்க அப்படின்னு நீங்க சொன்னாங்க. எப்படா முற்றிலும் ஜெயிக்க முடியுமா? எல்லாத்திலும் ஜெயிக்க முடியுமா? ஏன்னா கிறிஸ்தவர்களுக்கு நிறைய பேருக்கு அந்த கேள்வி இருக்குது. ஏன் கேள்வி இருக்குதுன்னு, அவங்க வாழ்றாங்க, கிறிஸ்தவனா வாழ்றாங்க, சபைக்கு போறாங்க, அப்படி இப்படி போறாங்க, ஆனா அவங்க வரைபடம் அவங்களுக்கு தெரியாது. எப்படி? அவங்கள மேல தேவன் வைச்சிருக்கிற திட்டம் அவங்களுக்கு தெரியாததுனால அவங்க அப்படியே ஒரு பக்தியில போறாங்களே தவிர, புத்திமானா அவங்க தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை தெரிஞ்சு கொள்ளாததுனால தேவ ஞானத்தின்படி அவங்களுக்கு ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. சுய ஞானம் வேலை செய்து உடனே. அப்ப சுயத்தில் அவங்க என்ன செய்வாங்கன்னா கிரியை செய்வாங்க. வசனம் தெளிவா சொல்லுது, தரிசனம் இல்லாத சபை சீர்கெட்டு போகுமா? எப்படி? தரிசனம் இல்லாத சபை பார்க்கலாம். படிங்க நீதிமொழிகள் 29, நீதிமொழிகள் 29:18. தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போயிருவார்கள். வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான். இருக்கட்டும். தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டனா அலங்கோலம், அழுக்கா, கந்தையா, பிரயோஜனம் இல்லாத ஒரு ஆள் தான் தரிசனம் இல்லாத ஆள். ஹலோ, நம்ம சபையில் வருஷத்துக்கு வருஷம் என்ன செய்வோம்? நானும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டுன்னு ஒரு நல்ல தீர்க்கதரிசியை கூப்பிடுறது வழக்கம். அப்படித்தானே? அன்னைக்கு மட்டும் நம்ம ஆளுங்க, ஆண்டவர் இன்னைக்கு எப்படியாச்சும் எனக்கு பேசினா கொள்ளலாம், சோத்திரம், இப்படி எல்லாம் சில மைண்ட் வாய்ஸ்லாம் நான் நல்லா கேட்டிருக்கேன். நான் சொல்கிறேன், உங்கள் சபையில் தினமும் உங்களை குறித்ததான தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. தீர்க்க தரிசனம்னா தீர்க்கமாக உங்கள் எதிர்காலத்தை சொல்கிறது. எப்படி? தீர்க்க தரிசனம் என்ன? அது தீர்க்க தரிசிட்டு தான் வருமா? நீ ஒன்றுக்கும் தெளிவில்லாதன்னா தீர்க்கதரிசியை கொண்டு வருவார். நீ இன்னும் தெளிவடையில்லைன்னா தீர்க்கதரிசியை கொண்டு வச்சு பேசுவார்.
ஆனால் தெளிவடைவதற்கு தினமும் உனக்கு தரிசனத்தை கர்த்தர் வார்த்தையிலிருந்து உனக்கு பேசிக்கொண்டே இருக்கிறார். உன் எதிர்காலத்தை பேசிக்கொண்டிருக்க. நான் போன வாரம் பேசினேன், தேவனுடைய விருப்பம், சித்தம், அந்த சித்தத்தின் பிரதிபலிப்பு தான் வாக்கு தத்தம் பேசினேன் இல்லையா? போன வாரம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த வாரம் இன்னைக்கு அதை போய் கேளுங்க, கேட்டால் தான் இது கொஞ்சம் புரியும். ஹல்லேலூயா. அதை கேளுங்க, ஒரு வாட்டி கூட கேட்டுருங்க பாருங்க. அப்போ தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள், அலங்கோலமாக போயிடுவாங்க. அங்கே ஒழுங்கு இல்லாமல் இருக்கும், அங்கே ஒரு சீரில்லாத வாழ்க்கையாக இருக்கும், அங்கே எதிர்காலம் தெரியாது, எப்படி போகணும்னு தெரியாது, எதை செய்யணும்னு தெரியாது, தன் போக்கில் செய்வாங்க. எப்படி ஒரு சுய மனுஷன் தன் போக்கில் செய்கிறான்னா, வேலை செய்கிறான் அல்லது வாழ்க்கையில் போயிட்டு இருக்கான் அப்படின்னா அவன் தரிசனம் இல்லை. அவன் சொல்லுவான், எனக்கு பெரிய பிளான் இருக்குது, ஒரு 100 கோடி ரூபா கிட்டினா நான் அதை செஞ்சுருவேனாக்கும், எனக்கு ஒரு 1 லட்ச ரூபா கிடச்சா அதை செஞ்சுருவேனாக்கும், எனக்கு ஒரு நல்ல வேலை கிடச்சா நான் இதை ஒன்றும் செய்ய மாட்டேன். ஆண்டவருக்கு 5 பைசா பிரயோஜனம் அதனால் வராது. எனக்கு ஒரு வேலை கிடைச்சா ஒன்னால் ஆண்டவருக்கு வேலை கிடைச்சுமா? ஆண்டவர் உனக்கு வேலை கிடைச்சா ஆண்டவருக்கு ஒன்னால் என்ன பிரயோஜனம்? கேட்டிருக்கீங்களா? நீ ஆண்டவர்கிட்ட கேட்குற எல்லாமே ஆண்டவருக்கு முதல்ல விருப்பமானு கேளுங்க. ஆண்டவர் சொல்கிறாரு எனக்கு விருப்பம் தான் சொல்லுவார். கண்டிப்பாக சொல்கிறாரு, நீ ஆண்டவர்கிட்ட ஒரு காரியத்தை கேட்குறீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு அது விருப்பம்னு சொல்லுவார். ஆனால் அவர் அதற்கு ஒரு வழியை வைத்திருக்கிறார். அந்த வழியை தான் நீ சூஸ் பண்ணணும். நீ வேறு வழியை சூஸ் பண்ணனா யூ ஆர் கோயிங் டு பி ராங். ஆண்டவருக்கு விரோதமாக மாறிடுவ, நீ மறுதளித்தவனாக மாறிடுவ, ஆண்டவருக்கு முன்பதான் ஒரு பாவியாக நின்றுவ. சொல்லப்போனால் நீ பாவியாக நிற்கிறது அதெல்லாம் விட்டுருங்க, 5 பைசாக்கு பிரயோஜனம் இருக்காது. எப்படி சொல்லுங்கள்? நயா பைசாக்கு பிரயோஜனம் இருக்காது. ஆனால் வெளியில் பார்த்தா பயங்கர சீனாக இருக்கும். அவர் இப்போ என்ன வேலை? சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை. எப்படி சென்ட்ரல்? எதுக்கு? என்னது? தேவனுடைய வரைபடம் உங்கள் வாழ்க்கையில் தெரியலைன்னா கண்டிப்பாக சீர்கெட்டு போயிடுவாங்க. இப்போ எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, பொதுவாக எப்படி எல்லாரும் நினைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு நல்ல தீர்க்கதரிசியை பார்த்து நமக்கு வாழ்க்கை என்னன்னு கேட்கணும். எப்படி? நல்ல ஒரு தீர்க்கதரிசியை பார்த்து எனக்கு சொல்லுங்க பாஸ்டர், உங்களுக்கு ஜெபத்தில் ஏதாவது தெரியுதா? எப்படி எனக்கு உங்களுக்கு ஜெபத்தில் ஏதாவது தெரியுதா? கொஞ்சம் மங்கலாக தெரியுது. ஓ, உடனே நீங்கள் நினச்சிக்கிறது அவருக்கு கண்ணு தெரியல போல இருக்கு, அவருக்கு தான் பிரச்சனைன்னு நினைக்கிறீங்க. இல்லை, தரிசனத்தை கர்த்தர் உங்களுக்கு தான் வெளிப்படுத்துவார். நீங்கள் கரெக்டாக தேவனுடைய பாதையிலே போயிட்டுருக்கீங்கன்னா உங்களுக்கு தீர்க்கதரிசியை வேணா யூஸ் பண்ணிப்பாரே தவிர நீங்கள் தான் உங்கள் வாழ்க்கைக்கான சரியான தீர்க்கதரிசி. மாற்றமே கிடையாது. நீங்கள் தேவனால் நடத்தப்படலைன்னா தீர்க்கதரிசி தேவனால் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே என்ட்ராக முடியாது. ஹல்லேலூயா. ஒரு ஊழியக்காரன் உங்கள் வாழ்க்கையில் என்ட்ராக முடியாது. தேவன் உங்களை நேசிக்கிறார். ஒரு ஊழியக்காரனை உங்கள் வாழ்க்கையில் அப்படியே கொண்டு வந்துட்டே இருக்கிறாருன்னு வச்சுக்கோ, சுற்றி 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 கொண்டு வந்துட்டே இருக்கிறாருன்னா தேவன் உன்னை நேசிக்கிற, உன்னை வச்சு ஏதோ பெரிய பிளான் இருக்குதுன்னு அர்த்தம். ஆனால் நம்ம என்ன பேர் சொல்லுவோம்? தீர்க்கதரிசிட்ட ஒரு பிளான் வச்சுருக்கு, பார்த்துடுங்க. என்ன பிளானு? ஒரு வீடு வைக்கிறதுக்கு நிலம் வாங்கிட்டாங்க, ஒரு பிளான் வச்சுருக்கேன், அந்த பிளான் ஆசீர்வதிச்சு கொடுங்க. எப்படி? அப்படி தான் நம்ம போய் நிற்கிறோம். நிலம் இருக்குது, அப்பா எனக்கு தந்திருக்காரு, அதுவும் இவனுக்கு பிளான் இல்லை, அப்பா கொடுத்துருக்கிறாரு. வீட்டுக்கு பிளான் இவனுக்கு சொந்த பிளான். அப்படியா? இதை ஆசீர்வதிச்சு கொடுங்க. இல்லை, இதில் எப்படி வீடு நிற்கணும், இதில் தேவன் வாசம் பண்ணுறதுக்கு நீர் ஒரு வரைபடத்தை வச்சுருப்பீங்க, அதை எனக்கு காட்டுங்க, அதை நீங்கள் கேட்கணும். நான் வீடு அப்படி தான் வச்சேன். எப்படி வச்சேன்? கிச்சனை முன்னாடி வைக்கணும். எப்படி சொல்லணும்? அந்த இடத்துல அந்த கண்ணி இருக்கும் இல்லையா? எப்படி? கண்ணியில் கண்ணி இருக்கும். எப்படி? அந்த கண்ணியை விட்டு வச்சேன்னா உன் தலை விழும். அதனால் நீ என்ன செய்யணும்? முதல்ல கண்ணியில் கக்கூசை வச்சணும். எப்படி? ஒரு பிரச்சனையும் இல்லை.
இல்லையா? தெரிஞ்சவன் தெரிஞ்சுக்கோ, தெரியாதவன் தெரிஞ்சவன் கேட்டு தெரிஞ்சுக்கோ. அல்லேலூயா. கர்த்தர் சொல்ற இடத்துல அவர் ஸ்தானத்தில் நீ நிற்கணும். அவர் ஸ்தானத்தில் நிற்காத எதுவும் நிலைக்காது. ஹல்லேலூயா. நின்னா உன் பலத்தில் கொஞ்ச நாள் நிற்கும். ஏன்னா உனக்கு ஒரு பலன் தந்திருக்கிறார் கர்த்தர். ஏன்னா தேவனுடைய சாயலாம் ரூபமாக நீ உருவாக்கப்பட்டபடினால உன் பலன் ஒன்று இருக்கு, அதனால தான் நிற்கிற. ஆனால் ஒரு நாள் தோல்வியை காணும்போது, தோல்விக்கு மேலே தோல்வியை காணும்போது தான் உனக்கு தெரியும் எங்கேயோ இடிக்குதே, ஏதோ ஒன்று பிடிக்குதுன்னு அப்போ தான் கண்டுபிடிப்பேன். ஆனால் கர்த்தருடைய பிள்ளை இருந்தேனா நீ நடக்கிற, போகிற, சிந்திக்கிற எல்லாமே அவர் சித்தத்தின்படி இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்கிட்ட சொன்னாங்க இப்படி நிற்கணும் அப்படி நிற்கணும். நான் சில பெரியவங்களுக்கு கொஞ்சம் மதிப்பு கொடுத்துருக்கேன், என்ன கொடுக்கணும் இல்லையா பெரியவங்களுக்கு. ஆனால் கர்த்தர் அதை விட பெரியவர். யார் பெரியவர்? கர்த்தர் பெரியவர். கர்த்தர் வீட்டை கட்டாராயில் கட்டுகிறோடைய பிரயாசம் வீணு. எனக்கு 4 பேர் இந்த பெரியவங்க சொல்கிறதெல்லாம் நான் கேட்டுட்டு வீட்டை கட்டணும்னா பெரியவங்க கடைசியில் அப்படி நின்றுவாங்க. கர்த்தர் சொன்ன கேட்டனா கர்த்தர்படி நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓகே, இருக்கட்டும், ரைட்டு. பாருங்க, ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். ஓசியா 4. நல்ல ஜெபத்தோடு இருங்க. ஆறாவது வசனம். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாதாய். ஆகையால் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளையை மறந்து விடுவேன். பாருங்க, இது யாருக்கு சொல்லியிருக்க தெரியுமா? யாருக்கு? ஆசாரியனுக்கு. யாருக்கு? ஊழியக்காரனுக்கு பேசுறாரு. என் ஜனங்கள் அறிவில்லாமையில் சங்காரமாகிறார்கள், நீ அறிவை வெறுத்தாய். அறிவுனா இது தினமலர் நல்லா வாசிப்போம். தேவனுடைய வார்த்தையை நீ வெறுத்தாய், ஆகையால் நீ ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். என்னை ஒருவன் மறுதலித்தால் நான் அவரை மறுதலிக்கிறேன்றார். நான் கொஞ்சம் கடினமாக பேசலான் இருக்கேன் இந்த 2-3 வசனம், அப்போ தான் உங்களுக்கு புரியும். பழைய பிரமாணம் புரியலைன்னா புதிய பிரமாணத்தில் இருக்கிற கிருபை புரியாது உங்களுக்கு. பாருங்க, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய். என்ன சுய அறிவு என்ன தெரியாதா அப்படின்னு நீ எதெல்லாம் செய்கிறேன்னா அங்கெல்லாம் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஆகையால் நீ என் ஆசாரியனாக இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ என் தேவனுடைய வேதத்தை மறந்தாய். ஆண்டவர் அந்த சிச்சுவேஷனில் அதுக்கு துவக்கத்தை மட்டும் லைட்டாக கேட்டுக்கிடுங்க, அடுத்து ஆண்டவர் விட்டு தள்ளிடுவாங்க. ஆண்டவர் இருக்கவே மாட்டார். கடைசியில் எப்போ இருப்பார்? ஆண்டவர் பாலி காட்சிக்கு வருவார். எப்படி ஆண்டவர் எப்போ வருவார்? கடைசியில் பால் காய்ச்சி கூப்பிடணும். சீட் அடிச்சிருக்குல்ல, 1000 சீட் அடித்து அவருக்கு ஒரு சீட்டு கொடுக்காம இருந்தால் தப்பு இல்லான்னு சொல்லிட்டு சீட் அடிக்கிற மட்டும், இன்விடேஷன் வைக்கிற மட்டும் கூப்பிடுவாங்க. ஃபைன், இருக்கட்டும். இன்னொரு வசனம் வாசிங்க. லூக்கா 11:8. பின்பு தனக்கு அவன் சிநேகிதனாய் இருக்கிற நிமித்தம் எழுந்து அவனுக்கு கொடாவிட்டாலும் தன்னிடத்தில் அவன் வருந்தி கேட்கிறது நிமித்தமாவது எழுந்திருந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, லூக்கா 11:28. அதற்கு அவர், அப்படியானாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்ளுகிறவர்களே அதிக பாக்கியவான்கள் என்றார். எப்படி? யார் அதிக பாக்கியவான்களாம்? தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை எங்கே காக்கணும்? இருதயத்தில் காத்து கொள்கிறவர்களோ அதிக பாக்கியவான்கள். வெரி குட். ஆமோஸ் 8ஆம் அதிகாரம். ஆமோஸ் 8ஆம் அதிகாரம் 11. இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சம் அல்ல, ஜல குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல, கர்த்தருடைய
வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். போதும். அடுத்த வசனம் வாசிங்க. அப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை தேட ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் மட்டும் வடதிசை தொடங்கி கீழ் திசை மட்டும் அலைந்து திரிந்தும் அதை கண்டடையாமற் போவார்கள். என்னவா? ஆண்டவருடைய வசனத்தை தேடினாலும் கிட்டாதான். எப்படியா? அது என்னத்துக்கு நமக்கு? நம்ம யூடியூப் சேனல் வச்சுருக்கோம், வார்த்தையை கஷ்டப்பட்டு போடுறோம், அதே கேட்கல. நீ இப்போ வார்த்தையே இல்லை, அது நேரம் இல்லை. தினமலரில் என்ன நியூஸ் போட்டிருக்கு? தினகரில் என்ன அதே நியூஸை தினகரில் எப்படி போட்டிருக்கு? எப்படி நம்ம ஆளுங்க அதே நியூஸை தினகரில் எப்படி போட்டிருக்கு? சன் டிவியில் என்ன சொன்னாய்? விஜய் டிவியில் என்ன சொன்னாய்? என்ன ஒரு தெளிவு இல்லையா? இவன் சொன்னதுலேருந்து அவன் மாறுபட்டிருக்கானா? ஒரே செய்தியை 4-5 நியூஸில் உட்கார்ந்து கேட்பாங்க நாள் முழுக்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, ஒரு பஞ்சம் உண்டாகும். தேவனுடைய வார்த்தையை கேட்க பஞ்சம் உண்டாகும். சிஸ்டர் பிரதர், கிழக்கிலிருந்து மேற்குறையும் ஓடுவாங்களாம் ஜனங்கள். எப்படி ஓடுவாங்களாம்? மேற்கு வடசும் ஓடுவாங்களாம். ஃபெய்த் ஃபேமிலின்னு ஒரு சர்ச் உண்டு. கத்துன்னு கத்துவான், ஒரு கால் முடிச்ச மாட்டான். எப்படி? அவருக்கு கொஞ்சம் நேரத்தை முடிச்சிடலாம் இல்லை. இது நீ அடுத்து எப்படி ஆகும்னா, ஒரு காலம் முடிச்ச மாட்டாராம், யாருக்கும் பயப்பட மாட்டாராம். அங்கே ஒன்று தேடி பார்ப்போம், அவர்கிட்ட ஓடி போவோம், அங்கே வார்த்தை கிட்டும். எப்படி எப்படி வருவாங்களாம்? வார்த்தை கிட்டும் அப்படின்னு வருவாங்க. அப்படி தானே? அப்படி தானே வரணும். அப்படி தானே? நீங்கள் வார்த்தையே கிடைக்காத பஞ்ச நாள்லாம் எப்படி வருவாங்க? கேட்கறது எப்படி வரும்? நான் இப்போது 1.5 மணி நேரம் பிரசங்கிச்சா கடுப்பாக இருக்கும். வார்த்தை கிடைக்காத நாளில் நான் ஒரு நிமிஷம் பிரசங்கிச்சா ஆமேன்னு சொல்லி போனாலும் நம்ம ஆளுங்க எப்படி இருப்பாங்க? ப்ளீஸ் கொஞ்சம் நேரம் கூட. இப்படி கேட்கிற காலம் உண்டாகுமா? ஏன்னா உன் வாழ்க்கையே வார்த்தையில தான் இருக்கு. உன் எதிர்காலமே வாழ்க்கையில இருக்குது. இதை நீ தெரிஞ்சு கொள்ளலைன்னா அலைந்து திரிவாய். நீ போகிற திசைக்கு முதல்ல புரிஞ்சுக்கோ, போகிற திசையில முக்கியம், போக வேண்டிய காரியம் முக்கியம். என்ன காரியம்னு தெரிஞ்சாதான் திசை ரெண்டாவது தெரியும். வெறும் திசைக்கு நேரம் திரும்புறேன்னா காரியம் ஆகாது. போய் நிற்ப காம்பவுண்டுக்கு முன்னாடி. என்னது புரியுதா உங்களுக்கு? போற திசை எப்படின்னா, எதிர்காலம் தெரியலன்னா, பர்பஸ் தெரியலன்னா திசை தெரியாது. அல்லாம திசை தெரிஞ்சு பிரயோஜனம் இல்லை. இந்த வார்த்தை கிடைக்காத நாள் ஒன்று திரும்புமா பாருங்க. உங்க வாழ்க்கை, நான் சொல்றேன், உங்க வாழ்க்கை குறிச்சதான எதிர்காலம் உங்க மேல தேவன் வச்சிருக்கிற திட்டம் தெரியலனா வாழ்க்கை சுவாரஸ்யமா இருக்காது. இல்லைனா நீங்க படுற கஷ்டம், இந்த வாழ்க்கையில் நீங்க போயிட்டு இருக்கும் போது யாருக்குமே வாழ்க்கை ஸ்மூத்தா இருக்காது. புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த உலகம் ஸ்மூத்தான உலகம் அல்ல. இந்த பூமி பரலோகம் அல்ல. இந்த பூமியை பரலோகமா மாற்றதான் நம்மளை அழைச்சிருக்கிறார். இதுதான் பர்பஸ். எப்படி நம்மளை இந்த பூமிக்கு எதற்கு அழைச்சார் அப்படின்னா, பரலோகத்தில் இருக்கிறது எல்லாமே இங்க கொண்டு வரணும். அதான் பூமியில் நீ எதை கட்டுகிறாயோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். புரியுதா? அப்ப நீ இங்க கட்டணும். இங்க நீ மாற்றி அமைக்க வந்திருக்கிற. இங்க நீ மாற்றி அமைக்க வந்திருக்கேன்னா அது எப்படி, எதை மாற்றணும், அடுத்துதான் எப்படி மாற்றணும், இது தெரியும். இது தெரியலனா நீயா எல்லாரும் ஓடுற மாதிரி ஓடுவ. ஹல்லேலூயா. நாயை ஒருத்தன் துரத்திட்டு ஓடுவான். நம்ம ஆளுங்களும் ஏதோ அவளுக்கு கிடைக்கிது போல இருக்குதுன்னு கூடவே ஓடினா அங்கே நாயை அவள் கல்லெடுத்து எரிஞ்சிட்டு வந்துடுவா.
நீங்கள் ஏன் நான் ஏதோ நல்ல காரியம்னு நினச்சேன். அப்படி அல்ல. திசை தெரியாம ஓடாதீங்க. உங்க வாழ்க்கையில தரிசனம் இல்லைன்னா முடிஞ்சு போச்சு. எப்படி முடிஞ்சு போச்சு? சிலவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு நல்ல புருஷன் கிடைக்கணும் இல்லையா? கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ணுக்கு ஒரு நல்ல புருஷன் கிடைக்கிறது தரிசனமா? அதான் தரிசனம். அங்கே தான் பிரச்சனை. நல்ல வெள்ளையும் சொல்லையும் மாட்டு ஒரு நல்ல பையன் கிடைக்கணும். வீடு இருக்கணும். தனி வீடு. மாமியார் தனியாக தானே இருக்கணும். மாமி மாமா சம்பாதிச்சல மாமி உண்டா செத்துணுமா? ஹல்லேலூயா. செத்துட்டாங்களான்னு வெளியில் சொல்லிட்டு உள்ள ஹல்லேலூயா கர்த்தரை ஆசீர்வதித்திருக்கிறார். நீ மாமியார் பிரச்சனை, இங்க இருக்கிற மாமனார் பிரச்சனை, இங்க இருக்கிற சூழல்ல யாரோ ஒரு ஆள் சந்திக்கிற பிரச்சனை தான் உன்னுடைய எதிர்காலத்தில் நீ எதிர்பார்த்திருக்கிற நோக்கமா இருக்குது. நீ எந்த குண்டில் விழுந்து கிடக்கிறன்னு புரியுதா? அன்பு சகோதரா சகோதரி, தேவன் அழைச்ச அழைப்புல நின்னா மாமியாரு நகோமியும், அது யாரு? ரூத்தும் நகோமியுமா இருப்பீங்க. ஹல்லேலூயா. இல்லைன்னா அங்க வடிவிக்கரசி தான். அல்லேலூயா. செவத்துல தேய்க்க மாட்டா, ஓ மூஞ்சியிலே தேய்ச்சிருவா. ஹல்லேலூயா. கவனமா கவனிங்க. நம்ம டார்கெட் என்னன்னா பக்கத்து வீட்டுக்காரன், நம்ம நண்பன், நம்ம நண்பி, அவர்கள் எப்படி வாழ்றாங்க அதுதான் என் நோக்கம்ன்றீங்க. அந்த நோக்கம் தான் எல்லாருக்கும் இருதயத்திலும் படிஞ்சிருக்கு. நான் பக்கத்தில் பார்க்குறவன் கணவன் மனைவியா எப்படி இருக்கிறாங்க, குடும்பமா எப்படி இருக்காங்க, இதுதான் நம்ம வாழ்க்கைன்னு நம்ம திட்டமிட்டு இருக்கிறோம். ஐயோ, முதல்ல புரிஞ்சுக்கோங்க. கல்யாணம் ஆகாதவர்களே, ஆக போகிறவர்களே கவனிங்க, ஆனவர்களும் கவனிங்க. நீங்க உங்களுடைய சுய இஷ்டத்திற்கு ஏதோ ஒரு தேவையை மாம்ச பிரகாரமாய் பூர்த்தி செய்யும்படி கணவன் மனைவியும் மனைவி கணவனையும் தெரிந்து கொள்வதில்லை. கல்யாணம் என்பது தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற ஒரு பிஸ்னஸ். என்னது பிஸ்னஸ்? இட்ஸ் a பார்ட்னர்ஷிப் ஃபார்ம். அது ஒரு ஆரோக்கியம் உள்ள தேவனுடைய பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ். ஒருத்தன் சரியா கவனிக்கலைன்னா அந்த டிபார்ட்மெண்ட் தாந்துரும். ஒரு ஆம்பளை, அதாவது ஒரு புருஷன் சரியா தன்னுடைய டிபார்ட்மெண்ட்டை சரியா கவனிக்கலைன்னா மனைவி என்னதான் உழைச்சாலும் என்னதான் கரெக்டாக பண்ணாலும் டேலி ஆகாது. ஒரு வீட்டில் ஒருத்தன் குடியாரே, ஒருத்தி வந்து குடிகாரி அப்படி வச்சுருவோம். மாப்பிள்ளை நல்லா சம்பாதிக்கிறாரு, பொண்டாட்டி பயங்கர குடிகாரின்னு வச்சுக்கோங்க. எப்படி குடிகாரி? 1000 ரூபாய் சம்பாதிச்சோன்னா சாயங்காலம் காசு கொடுக்கணும், 1000 ரூபா கொடுத்துடணும், வேறு வழியே இல்லை. அவர் சரக்கெல்லாம் அடித்து மீதியை என்ன செஞ்சிருவார், ஏதாவது வாங்கி போடுவார் மாதிரி இருந்தால் அந்த வீடு எப்படி இருக்கும்? உருப்படாதில்ல. அப்போ பர்பஸ் எப்படி இருக்குது? மாறுதில்ல. நான் சொல்கிறேன், திருமணத்துக்கு முன்பதாக ஒரு கணவன், ஒரு புருஷன், ஒரு மனுஷ ஒரு ஆண்மகன் தன்னுடைய சுயத்துக்காக ஒரு பெண்ணை, நம்ம ஊரில் சொல்லுவாங்க இல்லையா, வயசான காலத்தில் கட்டம் தேயில போட்டு தரக்கு ஒரு கிளவி வேணும். எப்படி? கட்டம் தேயில போட்டு தரக்கு கிளவி இல்லைங்க, கஷ்டம் பிள்ளா. யாரும் தேயில போட்டு தர மாட்டேன், வெள்ளம் குடிச்சாத சாவுவேன். எப்படி? வெள்ளம் குடிச்சாத சாவ வேண்டிய இருக்கும். அதனால எவ்வளோ அது ஒருத்திய கட்டு. எப்படி கட்டு? எவ்வளோ அது ஒரு பாவத்தை. எப்படி? நம்ம ஊரில் கொஞ்சம் அட்வான்ஸாக சொல்லுவாங்க, பாவம். ஒரு பாவத்தை எடுத்து போடணும். அதுக்கு அர்த்தம் என்னன்னா புரிஞ்சுதா? ஒரு பாவத்தை எடுத்து நீங்க சொல்றீங்க.
எந்த பாவமும் மன்னிக்கப்படும், இந்த பாவம் மன்னிக்க முடியாது தம்பி. கடைசி வரைக்கும் சொருவுனா தான் நீயா தானே சொருகிக்கிட்ட. யாரும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. எப்படி? இப்போ ஹெலனை நான் ஒரு கத்தியால் குத்திட்டேன். ஹெலன் சொல்கிறேன், எனக்கு முடியல, யாராவது இந்த கத்தியை உருவி விடுங்கன்றாங்க. ஆண்டனி பிரதர் பார்க்கார், திடகாத்திரமாக இருக்கார், ஓகே பரவாயில்ல, நான் திடகாத்திரமாக இருக்கிறதுனால தான் என்னை கத்தியை உருவி விடுவார் கேட்டான்னு அவர் போய் உடனே கத்தியை உருவி விடுவாரா? ஏல நம்ம தலையில் இருந்துரும்ல, கேஸ் நம்ம தலையில் ஆயிரும், அப்படி தானே இருப்பார். அதானே கணவன் மனைவின்ற வாழ்க்கை இப்படிதான். நீ ஏன் தெரிஞ்சுக்கிட்டேன்னா நீ தான் அனுபவிக்கணும். எடுத்து நீயே தான் சொல்லிக்கிட்ட. அது வீட்டில் பார்த்து வச்சா சொல்லி தரட்டா. லவ் மேரேஜ் பண்ணா நீ தான் கடைசி வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்துக்கணும், யாருமே கண்டுக்க மாட்டாங்க. அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிட்டா அவங்க பார்த்துட்டே இருப்பணும் நீ படுற வேதனைய. எப்படி? ஆமாம் பிள்ளா, நான் இப்படி தான் பட்டேன், நீ இப்படி தான் படணும். இதுதான் நீதி பிள்ளை, வாய்ப்பே இல்லை. அப்போ புரிஞ்சுதா உங்களுக்கு? இப்போ காதல் கல்யாணம்னா கண்ணை மூடி வாழணும். அரேஞ்ச் மேரேஜ்னா கண்ணை திறந்து இருக்கும், எல்லாரும் உங்களை பார்த்துட்டே இருப்பாங்க. சுனிதா நல்லா இருக்கு, நல்லா சண்டை போடுற, ஓ வெரி குட், ஓ ஆண்டனி நல்லா ஜிம்மெல்லாம் வச்சுக்கு ஒன்று போடலாமே. இப்படி வெளியில இருந்து பார்க்குறவனுக்கு என்ன இருக்கும்? ஏன்னா இவன் வேண்டிட்டு இருக்கான், இவளும் வாங்கிட்டு இருக்கா. அவங்களால உனக்கு ஒன்றை கொடுக்க முடியாது, ஒன்னால யாரிடத்துல இருந்து எதுவும் கெஞ்சி குத்தாடி வாங்க முடியாது. ஏன்னா நீங்க கல்யாணத்தை, திருமணத்தை நீங்கள் விரும்பினது எப்படி என்றால் உங்கள் சுயத்திற்கென்று. உலகம் உங்களை ஒரு சுயத்துக்கு, அல்லது உங்க குடும்பம் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க, அவங்க சுயத்துக்கு. பிள்ளை வயசுக்கு வந்த பிள்ளை, இடுப்பில் பச்சை என்ன துணி, பிள்ளை வயசுக்கு வந்துட்டா இடுப்பில் என்ன கட்டியிருப்பாங்களாம், ஈர துணியை கட்டி இருக்கிறோம். இந்த டயலாகெல்லாம் எங்கேருந்து வந்து நானே பார்த்ததில்ல, சினிமாவிலேருந்து. சினிமாக்காரன் சொல்லி வச்சான் பாருங்க. ஒருத்தன் ஒரு கிறுக்கு போய் எடுத்த படம் வாழ்க்கையில், எல்லாருடைய வாழ்க்கையிலும் படமாக மாறி இருக்கும். பார்த்துருக்கீங்களா? இதுதான் உலகம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஸ்திரீயை கண்டடைகிறவன் பாக்கியவான், அவனுடைய கிரீடமாய் அவள் இருக்கிறாள், தேவனிடத்திலிருந்து தயவை பெறுவானவன். யாரு? கர்த்தர் நியமித்த வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை, அந்த பிஸ்னஸை நீ பண்ண ஆரம்பிச்சேன்னா உன் முதலீடு அவர் பார்த்துப்பார், இல்லைன்னா நீ பார்த்துக்கணும். கடைசி வரைக்கும் கஞ்சிக்கு வழியிலன்னு நீ சொன்னாலும் 5 பைசாய் கஞ்சி தர மாட்டானுங்க. உன்னை சொல்லுவாங்க, பாவம் பைலட் ரொம்ப கஷ்டப்படுறா, போயிட்டு வரேன் சிஸ்டர். ஏன்னா அவங்களும் அப்படி தான் இருக்காங்க. தயவு செய்து எப்படியாச்சும் ஒரு பெண்ணை கட்டணும்னு இருக்காதீங்க. எப்படி? இது ஒரு பொண்ணு கட்டலையா, எப்படியாவது ஒரு பொண்ணை கட்டணும்னு சொல்லாதீங்க. ஒரு பாவத்தை எடுத்து போடுன்னு சொல்லாதீங்க. உங்களுக்கு சிலவங்க என்கிட்ட சொல்லியிருக்காங்க, ஒரு பாவத்தை பார்க்கணும் பாஸ், நான் அப்போ அந்த கல்யாணத்துக்கு வர மாட்டேன் கேட்டல. ஒரு பாவம்னு தெரிஞ்சே நம்ம அந்த இடத்துல போய் சோத்தில் கையை விடுறது எவ்வளோ பெரிய கஷ்டம், அப்படி தானே? சிஸ்டர், பிரதர், வசனம் சொல்லுது, அதனதன் காலத்தில் கர்த்தர் நேர்த்தியாய் ஒவ்வொன்றையும் செய்திருக்கிறார். அப்போ உங்க தரிசனம் சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, திருமணம் முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கங்க, நீங்க உங்களுக்கு தேவை நிறைவேற்ற இங்க வரவே இல்லை. தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுக்கு தேவனால் அழைத்து வரப்பட்டு இருக்கிறீர்கள். அவர் நியமித்த அப்பனுக்கும் அம்மைக்கும் பிறந்து அவர் நியமித்த ஸ்தானத்தில் நின்று கொண்டிருக்கிறீர்கள். அவர் உன் வாழ்க்கையில என்ன வச்சிருக்கிறார்ன்றத நீ கேட்டா உன் வாழ்க்கையில எல்லாமே திருப்தியா இருக்கும்.
உனக்கு தாகமே வராது. நீ தண்ணியை குடிக்கிறது கேட்கறதுக்கு முன்னாடியே என்ன செஞ்சிருவாரு? ஸ்டாவை உள்ளே போட்டு மூடிடுவார். தண்ணி தாங்கன்னு கேட்க வேண்டாம். என்ன செய்வ? உனக்குள்ள தண்ணி ஏற்கனவே போயிட்டு இருக்கும். வற்றாத ஜீவ ஊற்றா நீங்கள் இருப்பீங்க உங்க தலைமுறைக்கு. நீ புல்லுள்ள இடங்கள் மேய்க்கப்பட்டு அமர்ந்த தண்ணீர் அட்டைக்கு நீ என்ன செஞ்சிருப்ப? தினமும் கொண்டு விடப்பட்டிருப்பாய். உனக்கு ஒரு நாளும் குறைவு வராது. நீயா தெரிஞ்சுக்கிட்ட பார்க்க அழகாக இருக்கும். எப்படி? அதுக்கு முந்தின நாள் தான் ஒரு சினிமா பார்த்துருப்போம். எப்படி காதல் எப்படி வருது? காதல் எப்படி வந்திருக்குங்க? ஆதாமுக்கு ஏவாள் மேலே ஒரு காதல் வந்தது. எப்படி? அதை அவன் வெளிப்படுத்தின. எப்படி? முதல் கவிஞனே அவன் தான். யார்? ஆதாம் தான் முதல் கவிஞன். நம்ம இந்த கண்ட கலதை எல்லாம் பார்த்தெடுத்து கவிஞர்களே அவங்களே சொல்கிறாங்க, நான் நினைத்ததை எழுத முடியாமல் அவர்கள் விரும்புகிறதை எழுதுகிறேன் ஆகையால் அப்படின்லாம் சொல்கிறாங்க. புரிஞ்சுக்கோங்க. முதல்ல ஆதாம் ஒரு கவிதை எழுதுகிறான். சொல்கிறான், இவள் என் எலும்பின் எலும்பும் என் மாம்சத்தின் மாம்சமுமாய் இருக்கிறாள். அந்த கவிதை நீங்கள் சொல்ல முடியுமா? கல்யாணத்துக்கு முன்னாடி வேணும்னு நாங்கள் சொல்லலாம். ஏன்னா அதுக்கு பின்னாடி தானடா அப்படி இருக்க போறியா? இல்லை பின்னாடி, அது பின்னாடி. அவன் எவ்வளோ சூப்பராக சொல்கிறான் பாருங்க. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, எலும்பின் ஏன் எலும்பும் ஏன் மாம்சமுன்றான். நான் சொல்கிறேன் சகோதர சகோதரிகளே, தேவன் உங்களுக்கு நியமித்த புருஷன், அதாவது நியமித்த மணவாட்டி யாருன்னா உங்க எலும்பு. ஹலோ, யாரு? அது உங்க விலா எலும்பு. புரிஞ்சுதா? அதனால தான் அவன் சொல்கிறான், நீங்கள் இது கத்தர். இப்போ சில நிறைய கன்ஃபியூஷனில் இருப்பாங்க, அது போக தீரலாம். இது எனக்கு நியமித்த வாழ்க்கையா நியமித்த வாழ்க்கையா இல்லைன்னு நிறைய பேர் குழப்பம் வருது. எப்போ குழப்பம் வருது? பிரச்சனை வரும்போது, ரசத்தில் உப்பு இல்லைன்னு சொல்லும்போது, குறுக்கு பயலுக்கு செருகட். நான் சொல்கிறேங்க, ஒரு திருமண வாழ்க்கை, ஒரு கணவன் மனைவி உறவில் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்காது. பர்ஃபெக்டாக இருக்காது தான் தேவ சித்தம். தேவனுடைய அழைப்பு, தேவனுடைய அழைப்பில் ஒரு ஆள் எப்படி இருக்கணும்னா, வெள்ளையாக இருக்கிறவனுக்கு வெள்ளை மனைவி இருக்க மாட்டான். கருப்பாக இருக்கலாம், கட்டையாக இருக்கலாம். இவன் கட்டையாக இருப்பான், அவன் நெட்டையாக இருப்பான். நம்ம ஊரில் அவளோட அது அவன் நெட்டையா கொட்டையா. என் பாட்டி கல்யாண வீட்டுக்கு போனால் முன்னாடி சொல்லி அனுப்புவாங்க, எத்தனை கூட்டு அப்படிலாம் உண்டா? ஏன்னா பாட்டி சொல்லி அனுப்புவாங்க, எத்தனை கூட்டு பிள்ளை? 5 கூட்டு. எத்தனை கறி? 4 கறி. எத்தனை பாயாசம்? 4, 3, 2, 1. இந்த ஏற்றத்தாழ்வை எப்படின்னா நமக்கு சொல்லித்தராங்க. பொண்ணு கருப்பா வெளுப்பா? பொண்ணு வெளுப்பு, பையன் அது கருப்பு. அப்போ பிரச்சனை இல்லை. இது இந்த வீட்டில் எப்படி? பொண்ணு வெளுப்பா, அது பையன் வெளுப்பு, பொண்ணு கருப்பு. அப்படியா? சே, யார் காட்டுவது இந்த பல்லெல்லாம்? யார் காட்டுவா? பாட்டி, தாத்தா, அம்மா, அப்பா. பிள்ளைங்களுக்கு வாழ்க்கையில் முதல்ல நம்ம விதைச்சிடுறாங்க. புரியுதா? இங்கே ஒன்று கவனிங்க. தேவனுடைய ஜோடியை நீ பார்த்தேன்னா அங்கே நீ வெளியில இல்ல, கவனமாக கவனிங்க. வெளியே பார்த்தா தெரியவே செய்யாது, ஒரு காமனாக இருக்கும், மிஸ் மேட்சிங் மாதிரி இருக்கும். கருப்பு வெளுப்பு கட்டை குட்டை இதெல்லாம் இருக்கும். இதுவும் அப்படிதான் இருக்கும். இவளை போய் இந்த பயலையா போய் லவ் பண்ணுன எப்ப எப்படி இருக்கேன் குரங்கு போல. சரியா? எப்படி எப்படிதான் இருக்கும். இங்கே நீ இந்த கமெண்ட்டை பார்க்கலாம். யாரு யாரு? ஆண்டவரா தெரிந்தெடுத்து மேட்ச் பண்றதுலையும்
இந்த கமெண்ட்டை நீ பார்க்கலாம். ஆனால் இங்கே ரெண்டில் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இவர்கள் ஆவியில் 100% என்னவா இருக்கிறாங்க? மேட்சிங்கில் இருக்காங்க. மேட்ச்டு. நீங்கள் பாருங்களேன், நம்ம அந்த கைரேகைலாம் எடுக்கிறாங்க இல்லை, அந்த ஆதார் கார்டுக்கு நம்ம கொண்டு கை வச்சா அந்த கை அடுத்து 10 வருஷம் தாண்டாலும் என்ன செய்யும்? கரெக்டாக மேட்ச் ஆகுது இல்லை? அதே மாதிரி ஆவி மனுஷனை தேவனுடைய அழைப்பின்படி, தேவனுடைய தரிசனத்தின்படி எப்போ இந்த ஜோடி, இவங்க தேவனால் அழைக்கப்பட்டவங்க தான், ஆனால் இவங்களுக்கு முதல்ல தெரியல, என்னவா இருந்தாலும் கர்த்தரால் அழைக்கப்பட்டிருக்காங்க. தேவன் அழைச்ச வாழ்க்கை தான் என் வாழ்க்கைன்னு கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டாங்க, எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் கரெக்டாக வாழ்க்கைக்குள்ளே போகும்போது நிறைய முரண்பாடுகள் இருக்குது. ஆனாலும் ஆவியில் தேவனை அழைச்ச அழைப்பின்படி தேவனோடு அவர்கள் நடந்து வந்தால் நிச்சயமாக இந்த மேட்சிங் உண்டாகும். ஆனால் இவங்க அம்மா அப்பா பார்த்து வைப்பாங்க. எப்படி பார்ப்பாங்க? அம்மா அப்பா எப்படி பார்ப்பாங்க? பையனுக்கு நல்ல வீடு இருக்கா, நல்ல வேலை இருக்குதா, பையன் ஓரளவுக்கு எங்கிலும் நம்ம பொண்ணுக்கு மேட்சாக இருப்பானா, இதெல்லாம் பார்ப்பாங்க இல்லையா அம்மா அப்பா, ரைட்டா? இந்த காதல் எப்படின்னா, அது எங்கிட்டு எப்படி வருதுன்னு தெரியாது. எப்படி வரும்? அவன் ஒரு நல்ல ஜோக் அடித்தோடனே எனக்கு ஒரு மாதிரி இருந்து, எப்படி காதலில் விழுந்தாய்? அவன் நல்ல ஜோக் அடிப்பான், எனக்கு நல்லா இருக்கு. கல்யாணத்தை பிறகு இருக்கு வாய போட்டு வாய திறக்கான வாய பாரு, கல்லை கேட்டியாரா? எப்படி கல்லை? பெண்ணோட ஏமாற்றுவேன். இந்த அம்மாவாக ஏமாந்தது. இப்போ என்னன்னா, அவங்க இப்போ தான் ஒரு கணக்குக்கு வந்தாங்க. இவன் இந்த பையன் இப்படி தான் நல்ல ஜோக் அடிச்சு வழிவாங்க. எப்படி புரியுதா? இவங்க வழிகிற மாதிரியே 4 பேர் வழிவாங்க அப்படின்னு இவங்களுக்கு ஒரு கன்ஃபார்ம் வந்திருப்பாங்க. அதனால இவர் பேசுறதே ஜோக் அடி, எது பண்ணாலும் பிடிக்காது, கட்டுப்பாயிருவாங்க. முதல்ல எப்படி இருந்தது சம்பவம்? ஜோக் அடிச்சு விழுந்துருவாங்களா யாராவது காதலில்? வாழ்க்கைக்கு ஒரு ஜோக்கில் அவங்க எதிர்காலம் என்ன செஞ்சுருக்கான்? திரும்பிட்டான், கண்டுபிடிச்சிருக்காங்களாம். எப்படி? இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு வருவோம். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பும்போ ஹார்ட் சிம்பிள் போட்டான். தூக்கமே வரல, ஆனால் ரொம்ப இன்பமாக இருந்து. ஹார்ட் தூக்கம் வரலையா, ஆனால் என்ன வரந்துதான்? இன்பமாக இருந்து. இனி நீ தூங்கவே மாட்டே. இதுதான் அறிகுறி. ஆனால் ஆண்டவருடைய மேட்சிங் அப்படி இருக்காது. பார்க்கவே ஒரு இப்படி இது சரியாகுமான்னு கூட டவுட் வரும். கடைசி வரைக்கும் எப்படி வரும்? கடைசி வரைக்கும் வரும். அந்த ஒரு இது வரும் பயங்கரம். ஆனால் அவனுடைய நோக்கம், அந்த பொண்ணுக்கும் அந்த பையனுக்கும் நோக்கம் என்னன்னா, கர்த்தருடைய சித்தம் என் வாழ்க்கையா இருக்கணும், தேவனுடைய திட்டத்திற்கென்று நான் அழைக்கப்பட்டபடினாலே தேவனால் எனக்கு அழைக்கப்பட்ட புருஷன் எனக்கு உண்டாகணும்னு அவன் இருதயத்தில் தெளிவா இருக்குதுன்னா, அவன் காதல் பண்ணாலும் சரி, ஒரு ஜோக்கில் விழுந்தாலும் சரி, ஒரு ஹார்ட்டில் விழுந்தாலும் சரி, கரெக்டாக இருக்கும். மேட்சிங் கரெக்டாகும். ஏன்னா அவங்க ஆவியிலே மனைவியும் புருஷனும் ஏற்கனவே உண்டாருகிறாங்க. ஏன்னா இது அனாதி காலத்துக்கு முன்பதாக தேவன் பண்ண இணைப்பு, அதை மனுஷன் பிரிக்க முடியாது. ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய தரிசனத்தை நீங்க பெற்றுக்கொள்வதற்கு ரொம்ப முக்கியம். இந்த உலகத்தில் இருக்கிற வரப்படம், இந்த உலகம் தெரிஞ்சு வச்சிருக்கிற வழிகள் இது அல்ல. ஹல்லேலூயா. உங்கள் அப்பா அம்மா பார்த்து வைக்கலாம், ஓகே. ஆனால் உங்கள் அப்பா அம்மா பார்த்து வைக்கிறது எதுனாலும் நான் கட்டிப்பேங்க அப்படின்னு இருக்காத. கர்த்தர் எனக்கு நியமிக்காத எதுவும் என் வாழ்க்கையில் நடக்காது. கர்த்தர் சித்தம் என் வாழ்க்கையில் தெளிவாக நடக்கும். அது அம்மா பார்த்தாலும், அப்பா பார்த்தாலும், புரோக்கர் பார்த்தாலும், யார் பார்த்தாலும் கர்த்தர் நியமித்தபடி என் வாழ்க்கையில் நடக்குன்றத தெளிவாக்கி கொள்கிறது தான் தேவனுடைய சித்தம்.
ஹalleluya. தேவனுடைய விருப்பத்தை நீங்க அறிந்து கொள்ளலைன்னா, எதிர்காலம் இப்படி இருக்கணும் அப்படின்னு நினைக்கலன்னா உங்க வாழ்க்கை விழுந்துரும். எதிர்காலத்தில் எனக்கு ஒரு ஐடியாவே இல்லைங்க. எப்படி சிலவங்க சொல்லுவாங்க, எனக்கு ஒரு ஐடியாவே இல்லைங்க. கல்யாணம் எப்போ பண்ண போகிறீங்க? ஒரு ஐடியாவும் இல்லைங்க. அது பாட்டெலாம் நடக்குங்க. அப்படி இருக்கக்கூடாது. கல்யாணம் நடக்கும். என்னை தேவன் அழைத்தபடி, அவர் நியமித்த புருஷனை, அவர் நியமித்த மணவாட்டியை நான் கண்டிப்பாக பெற்றுக்கொள்வேன். நான் உறுதியாக நம்புகிறேன். நான் தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிற, தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற போகிற அவருடைய பிள்ளை. நிச்சயமாக அது நடக்கும். ஹல்லேலூயா. சிலவங்களுக்கு என்ன கன்ஃபியூஷன் அப்படின்னா, தேவன் இதெல்லாம் கரெக்டாக நடந்திருக்கும், கணவன் மனைவி கரெக்டாக நடந்திருக்கும். ஆனால் என்ன செய்வாங்கன்னா, இந்த நெருக்கம், அந்த பிரச்சனை வரும் பொழுது அவங்க குழம்பிடுவாங்க. நம்ம கரெக்டாக தான் பிடிச்சோமோ? எப்படி ஒரு பொண்ணு கேட்குறா என்கிட்ட, அண்ணே டவுட்டாக இருக்குண்ணே. எப்போ? எப்படி? எனக்கு டவுட்டாக இருக்குண்ணே. எத்தனை வருஷம் கழிஞ்சு? 18 வருஷம் கழிஞ்சு டவுட்டாக இருக்குண்ணே. ஏன்னா பொண்ணையே கட்டி கொடுக்க போகிறாங்க. எப்படி? டவுட்டாக இருக்குதேன்னு. அப்போ அவங்க இது வரைக்கும் செத்து வாழ்ந்துருக்காங்க, கன்ஃபியூஷனில் வாழ்ந்துருக்குறாங்க. ஆனால் தேவனால் அழைக்கப்பட்டு தேவன் நியமித்தபடி நீங்கள் வாழ்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கஷ்டமே வராது. உங்களை யார் நெருக்கினாலும் உங்களை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. அப்போது தரிசனத்தை என்ன செய்யணும்? தரிசனத்தை என்ன செய்யணும்? தெரிந்து கொள்ளணும். ரொம்ப முக்கியம். திருப்பிக் கொள்ளுங்க. ரோமர் புஸ்தகம், ரோமர் 10:13. ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவரும் ரட்சிக்கப்படுவார். ஆமென். அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்ளுவார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதி இருக்கிறதே. ரைட், போதும். இங்கே பாருங்க. இப்போ பாருங்க, உங்களுக்கு திருமண காரியமாக இருக்கலாம், உங்களுடைய தொழிலாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், இது எல்லாத்தையும் குறித்து தேவன் அதனதன் காலத்தில் உங்கள் இருதயத்தில் தெளிவாக விதைச்சிட்டே இருப்பார். நீங்கள் அவர் விதைக்கும்படி உங்கள் இருதயத்தை ஒப்பு கொடுத்தீங்கன்னா எப்படி? சிஸ்டர் பிரதர் ரொம்ப கவனமாக இருங்க. ஏன் நம்ம செய்தியை கேட்கணும், தேவனுடைய வசனத்தை ஏன் கேட்கணும் அப்படின்னா, நீங்கள் தேவ வசனத்துக்கு செவி கொடுக்கும்போது தான் கரெக்டாக நீங்கள் தாகத்தோடு இருப்பீங்க. உங்களுக்கே தெரியாது நீங்கள் என்ன தாகத்தோடு இருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. கர்த்தர் கரெக்டாக கொண்டு விதைப்பார். நீ இன்றைக்கு தொழிலை தொடங்குவ, அதுவரை நீ மாங்குன்னு என்ன வேணா நடந்திருக்க ட்ரை பண்ணியிருப்ப. உன் உள்ளத்தில் ஒரு தொழிலை தொடங்கணும்னு நினைச்சிருப்ப, நீயே மறந்து போயிருப்ப. ஆனால் ஆண்டவருடைய வசனம் உன்னை நினைப்பூட்டி உன் இருதயத்தில் விதையாக வந்து விழும். புரியுதா? ஒரு பிரசங்கி எதற்கு நியமிக்கப்பட்டிருக்கான் அப்படின்னா, நான் இப்போ பிரசங்கிச்சுட்டே இருக்கிறேன், இப்போவே உங்கள் இருதயத்தில் வார்த்தை வந்து விழும். உங்களுக்கு தெரிஞ்சு சில காரியத்தில் தாகமாக இருப்பீங்க, அல்லது உங்களுக்கு தெரியாமலே தாகமாக இருப்பீங்க. அந்த வார்த்தை வந்து உங்கள் இருதயத்தில் விழுந்தோம். ஆமாம்ல, ஆமாம், சரிதான், ஆமாம்ல அப்படின்னு வந்து விழும். புரியுதா? அப்போ பிரசங்கிக்க அழைக்கப்படாம பிரசங்கிக்க முடியாது. பிரசங்கிக்காம அங்க உங்களுக்கு வார்த்தை வந்து வராது. தேவனுடைய வசனம் பாருங்க, அந்த வசனம் எப்படி வருதுன்னா, அவரை விசுவாசியாதவர்கள் அவர்களை தொழுது கொள்வார்களா? நீங்க அவரை விசுவாசிக்கிறதுனால தானே தொழுது கொள்ள வந்திருக்கிறீங்க, அப்படித்தானே? அப்ப நீங்க தொழுது கொள்ள வந்திருக்கிறீங்கன்னா நீங்க கேள்விப்படுகிறீர்கள். இப்பொழுது எதை கேள்விப்படுகிறீங்க? நான் இப்போ எதை பிரசங்கிச்சுட்டு இருக்கேன்? உங்களுக்கு எல்லா ஆராதனையிலும் என்ன நடக்குது? என்னது வார்த்தை? என்னது? உங்கள் எதிர்காலம். உங்கள் எதிர்காலம் இங்கே பேசப்படுகிறது. அப்போ உங்கள் எதிர்காலம் பேசப்படுறதுக்கு நீங்கள் செவி கொடுக்கறதுக்கு நீங்கள் இங்கே வந்திருக்கிறீங்கன்னா ஏனோ தானோன்னு வரலை. நீங்கள் அவ்வளோ முக்கியத்துவமாக கொடுத்து இங்கே வந்திருக்கிறீங்க. உங்கள் இருதயத்தை திறந்து வச்சிருக்கிறீங்க. எதை திறந்து வைக்கிறீங்க? உங்கள் இருதயத்தை திறந்து வச்சிருக்கிறீங்க. இருதயங்கிறது நல்ல நிலம். சொல்லுங்க, நல்ல நிலம். பிள்ளை சங்கடப்படப்படாது. எப்படி? ஏன் ஒருத்தன் நல்லா அழும்போது போய் கன்னத்தை தட்டி பிள்ளை சங்கடப்படாத பிள்ளை போட்டு பிள்ளை,
ஏன் ஏன் சொல்கிறாங்க? ஏன்? இது நல்ல நிலம், இந்த நிலத்தில் கேடு வந்துடக்கூடாது. ஏன்னா இதில் நல்லது தேரப்போகுது, நல்ல காரியம் நடக்க போகுது பிள்ளை. உனக்கு நல்ல காரியம் நடக்க வேண்டிய நேரத்தில் ஒரு கெட்ட காரியம் நடந்தது, அது நினைக்காத, அது கெட்டது விட்டுரு. உனக்கு நல்ல காரியம் நடந்திருக்கு, தேவன் உன் மேலே நல்ல திட்டத்தை வச்சிருக்காரு. சொல்லுங்க, அபசகுணமாக ஆயிட்டு பாருங்க. எப்படி அபசகுணமாக நடந்துச்சு அப்படின்னோடனே, எப்பா இந்த அபசகனம்ன்றது ஒழுங்கின்மையும் வெறுமையுமான பூமி. இங்கதான் நீ அழைக்கப்பட்டிருக்கிற. உன் வாழ்க்கையில் இருக்கிற ஒழுங்கின்மையும் வெறுமையையும் நீ என்ன செய்யணும்? எதிர்கொண்டு தேவன் வைச்சிருக்கிற உன் வாழ்க்கையில அந்த ஒழுங்கின்மையும் வெறுமையும் அகப்படாம, அதுல நீ சிக்கிக் கொள்ளாம தப்பித்துக் கொள்ள இந்த ஆத்துமாவை எல்லா காவலோடும் காத்துக்கொள் அப்படின்னு வசனம் சொல்லுதா இல்லையா? அப்ப இதை நீ காத்து வச்சிருக்கிறேனா, தேவன் இங்க பிரசங்கிக்கும் போது அந்த வார்த்தை உனக்கு வரும். உன் எதிர்காலம் பேசப்படும், எதிர்காலம் சொல்லப்படும். அந்த எதிர்காலம் சொல்லுவதற்கு உன் இருதயத்தை நீ ஒப்பு கொடுத்தா, இந்த இருதயம் டம்மு டம்முன்னு வார்த்தை விழும். இல்லைன்னா வார்த்தை விழாது. சிலவங்க சபையில் வந்தே இருப்பாங்க, வந்துருந்துட்டு என்ன பேசினார், லைட்டாக கேட்டேன், எப்படி பொங்கலை முன்னிட்டு 1000 ரூபாய் கேட்டீங்களா? நல்லா கேட்டேன். எப்படி 1000 ரூபாய் நல்லா கேட்குது உனக்கு? 1000 வருஷம் உங்க மேல தேவன் நீதியை விளங்க பண்ணுவென்றாரு. 1000 தலைமுறை, 1000 தலைமுறைங்க. உங்க வாழ்க்கையில ஃப்ளாரன்ஸ் சிஸ்டர், உங்க வாழ்க்கையில 3-4 பிள்ளைங்க இல்ல, உங்க வாழ்க்கையின் மூலமா 1000 தலைமுறை நிக்க போகுது. உங்க விசுவாசத்தின் மூலமா 1000 தலைமுறை நிக்க போகுது. உன் பிரச்சனை இல்லைங்க மேட்ரு, தேவன் உன் மூலமா வைத்திருக்கிற திட்டம் மேட்ரு. அதுக்காக தான் இந்த இருதயத்தை நீ காட்டி கொடுக்கணும். இந்த இருதயத்தை வேற எங்கேயும் கொடுத்துட கூடாது. வேற எங்கேயும் கொடுத்தா கண்டது கடியது இது மேயும், தேவையில்லாதது விதைக்கப்படும். அடுத்து டெய்லி நோண்டணும். ஹல்லேலூயா. இந்த நிறைய பேர் தெரியும், ஐயாக்கெல்லாம் தெரியும், இந்த நிலத்தில் புல்லு கொடுத்துட்டே இருக்கும், பார்த்துருக்கீங்களா? புல்லு அதை புல்லு பிடிச்சோன்னு விட மாட்டாங்க, பார்த்துருக்கீங்களா? என் வீட்டில் புல்லுன்னா ஐயோ போதாததுக்கு விளைச்சல். எப்படி போதாததுக்கு புல்லு விளைச்சல் தான். நான் அதை முடிஞ்ச அளவுக்கு நோண்டுவேன், இல்லைன்னா ஆள் விட்டு நோண்டுவேன். நம்ம ஏன் விடுறதில்லை? ஏன்னா அந்த புல்லு நமக்கு கனி கொடுக்காது. கனி கொடாதது வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். உன் வாழ்க்கையில கனி கொடாதது உன் வாழ்க்கையில என்ன செய்யக்கூடாது? நீ தேர விட்டுறக்கூடாது. தேர விட்டேன்னா உன் வாழ்க்கை நல்லா இராது, நல்ல பலனை கொண்டு வராது. அதனால தான் தேவ தரிசனம் முக்கியம். ஹல்லேலூயா. பாருங்களேன், அப்ப சமாதானத்தை கூறி நற்கிரிகளை சுவிசேஷம் அறிவிகளுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் பாஸ்டர் வந்தால் நல்லா சந்தோஷமா ரிசீவ் பண்றீங்க? பாஸ்டர் ஒரு தேவனுடைய ஊழியக்காரன், தேவனுடைய நன்மைகளை உங்க வாழ்க்கைக்கு சுமந்து வருகிறார்கள். அவர்களை தேவன் ஒரு கருவியாய் பயன்படுத்துகிறார். அதனால தான் நீங்கள் அதை என்ன செய்கிறீங்க? ரிசீவ் பண்ணுறீங்க. ரிசீவ் பண்ணுங்க, நல்லதாக ரிசீவ் பண்ணுங்க. ஆனால் சபைக்கு வந்தால் என்ன செய்யாதீங்க? வந்திருந்து தூங்காதீங்க. ஹல்லேலூயா. நம்ம சபையில் தூங்க முடியாது. சங்கீதம் 1 பாருங்க, கவனமாக கவனிங்க. இது ரொம்ப எனக்கு வாழ்க்கையில் நான் அதிகமாக நிறைய இடத்துல பேசியிருப்பேன், உச்சரிப்பேன். நான் எப்போவுமே நான் அதை நானாகவே சுயமாக உச்சரிப்பேன். போடுங்க, வசனம் போடலையா? துன்மார்க்கனுடைய ஆலோசனையை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். இந்த ஆட்களை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? உங்கள் வாழ்க்கையில் இருக்காங்களா? இது யாருன்னு நினைக்கிறீங்க? இயேசுவை இருதயத்தில் சுமக்காதவர்கள் இவங்க தான். யாராக இருந்தாலும்
ஆண்டோடைய பிள்ளைங்க தான் எல்லாரும். இயேசு ஒரு தரிசனம் இல்லாத மனுஷன் இவன் தான். துன்மார்க்கன் யாரு? அவனுக்கு தரிசனம் இருக்காது. தரிசனம் இருந்தால் அவனை வெட்டி இவனை வெட்டி இப்படி தான் சம்பாதிக்கணும்னு நினைப்பானா? செய்ய மாட்டான். இல்லை, பாவி ஏதாவது ஒன்றை பண்ணி ராங் ரூட்டில் சந்தோஷத்தை அனுபவிக்கிறான்னு நினைக்க மாட்டான். நினைக்கிறவன் தான் பாவி, இல்லையா? ஏன்னா அவனுக்குள்ள இருதயத்தில் தரிசனம் இல்லை, ஆண்டவரை பற்றியதான நம்பிக்கை இல்லை. பரியாசக்காரன் யார் பரியாசம் பண்ணுவான்னு நினைக்கிறேன்? ஒருத்தன் கிண்டல் பண்ணுறான்னா, இன்னொரு ஆளை கமெண்ட் பண்ணுறான்னா அவன் நல்லா இல்லைன்னு அர்த்தம். அவனுக்கு கிடை இவனுக்கு ஒருத்தனுக்கு அங்கீகாரம் கிடைச்சா இவனுக்கு பிடிக்காது. ஒருத்தனை அவன் நல்லவர், ரொம்ப நல்லவர் இல்லைன்னு சொன்னால் அந்த அளவுக்கு ஒன்றும் சரி நல்லவர் இல்லை. அவன் நல்லவர் இல்லைன்னாலும் சூப்பர் பிரதர், நல்லவர், உண்மையிலே ரொம்ப சந்தோஷம், அப்படி தான் சொல்லணும். அப்படி இருக்குன்னா நீ எந்த இருதயத்தை கொண்டிருக்கிற? தேவனுடைய இருதயத்தை கொண்டிருக்கிறாய், நல்ல இருதயத்தோடு இருக்கிறேன்னு அர்த்தம். அப்போ துன்மார்க்குடைய ஆலோசனை பாவியுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்கார உட்காரும் இடத்தில் உட்காராமலும் என்ன செய்யணும் சொல்லுங்கள்? என்ன செய்யணும்? ஓகே, யார் மேலே பிரியமாக இருக்கணும்? தேவன் மேலே அன்பாக இருக்கணும். அன்பாக இல்லைன்னா, தேவன் மேலே அன்பு குறையுதுன்னா உன் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அதாவது நன்மை வரலன்னு அர்த்தம். அளவற்ற அன்பு அவர் மேலே வருதுன்னா உன் வாழ்க்கை செக்யூராக மாறிடுச்சுன்னு அர்த்தம். பார்த்துக்கோ. அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற பாருங்க, கர்த்தருடைய அதிகமாக அவருடைய கர்த்தரிடத்தில் வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியம், இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற தியானம் என்ன? கர்த்தர் சொன்ன வார்த்தையை இருதயத்தில் வாங்கி விதைச்சிட்டு தண்ணியை ஊற்றி 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 உரத்தை வச்சு வச்சு ஒரு துளிர்ப்பு, 2 துளிர்ப்பு, ஒரு பூ வந்துருச்சு, காய் வந்துருச்சு, கனி வந்துருச்சு. அப்படி இருக்கிறவன் தான் இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்படி இருந்தனா நீ சபையை மிஸ் பண்ண மாட்டேன். சிலவங்கெல்லாம் வரீங்க, இந்த எனக்கே ஆச்சரியமாக இருக்கு. ஆண்டவரே, ஐயா எல்லாம் ஏதாவது ஒன்றை வாரி கட்டியாச்சு வண்டியில் கரெக்டாக ஆராதனை மிஸ் பண்ணாமல் வந்துடுவார் இல்லையா? எல்லாரும் ஐயாக்கள்லாம் பாருங்கள், அவங்கெல்லாம் வாழ்க்கையை ஓரளவுக்கு புரிஞ்சிட்டாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, உனக்கு 100 வயசில் புரியுறதில்ல மேட்ரு, இப்போ புரியணும், வாலிபத்தில் புரியணும். நீ வாலிபத்தில் புரிஞ்சேன்னா உன் பிள்ளைங்க வாலிபத்தில் வரும்போது உன்னை பார்த்தே திருந்திடுவாங்க, உன்னை பார்த்தே நடந்துருவாங்க. நீ வயசானதுக்கு பிறகு நான் வாலிபத்தில் இதெல்லாம் விட்டு சொல்லுவதை கேளுவலே அது கேட்காது. கேட்குற பலன் போச்சு, ஃபீஸ் போச்சு. இனி நீ கட்டி தான் விடணும். புரியுதா? ஆட்டோமேட்டிக்காகவே ட்ரிப் ஆகும். இப்போ ட்ரிப்பர்லாம் வச்சுருக்க, அப்படி தானே ஃபீஸ் போனால் டக்குன்னு அதுவாகவே சரியாயிடும், அப்படி தானே? முன்னாடி அப்படி கிடையாது. ஃபீஸ் போச்சா அண்ணா வருவியலா, அவன் 4 நாள் தான், 4 நாள் கரண்ட் இல்லை வீட்டில். அதே மாதிரி கவனமாக இருங்க. பிரியமந்த இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் இருக்கும். அடுத்த வசனம், அவன் நீர்க்கால்களும் எப்பவுமே தண்ணி இருக்குங்க, நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தருகிற இல்லை உதிரா. ஏன் ஆண்டுடைய வார்த்தையை தினமும் கேட்கணும்? ஏன் ஆண்டுடைய வார்த்தையை தினமும் கேட்கணும்? ஓகே, தண்ணி எப்பவுமே இருக்கணும், எப்பவுமே கேட்கணும். ஹல்லேலூயா. என்னாலெல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு வார்த்தை கேட்காம தூங்க முடியாது, கிறுகிறுன்னு இருக்கும். எப்படி? ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு 10 நிமிஷங்களும் கேட்டிருக்கணும், அப்போ தான் எனக்கு பலன் வரும். ஏன்னா தேவனுடைய வார்த்தை தான் நமக்கு பலன், ஜீவன். ஹல்லேலூயா. அப்போ காலத்தில் பாருங்க, எரேமியா 29, எல்லாரும் தெரிஞ்ச விஷயம். எரேமியா 29 11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவை அறிவேன். கர்த்தர் சொல்றாரு, அவை தீமைக்கு அல்ல. என்ன ஏதாவது எதிர்பார்க்குறீங்களா? ஆண்டவர்கிட்ட எதிர்பார்க்குறீங்களா? லட்சியம் இல்லாமல் எதிர்பார்ப்பு வராது. சிஸ்டர்,
நீங்கள் கடைசி வரைக்கும் கர்த்தரிடத்தில் எதிர்பார்த்து கொண்டே இருக்கணும். முடிஞ்சாச்சு, பிள்ளையை கட்டி கொடுத்தாச்சு, இனி அவ்வளோதான். பேர பிள்ளையை சுமந்துட்டு பார்த்துட்டு பேர பிள்ளையை பார்த்து என்ன போயிடுவேன். சிலவங்கெல்லாம் பேர பிள்ளை பிறந்த உடனே செத்துருவாங்க. எப்படி? பேர பிள்ளையை பார்த்த உடனே செத்துருவாங்க. ஆனால் அடுத்து இங்கே என்ன பேசுவாங்கன்னா, ஓ செத்துது அபசகுணம். ஹல்லேலூயா. நிறைய பிரச்சனை இருக்காம்மா. விசுவாசத்தில் கடைசி வரைக்கும் நீங்கள் நிற்கணும். எதிர்பார்ப்பு இருக்கா? உங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்ப்பு இருக்கா? லட்சியம் இருக்கா? நான் தேவனுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன், நான் தேவனுக்கென்று அழைக்கப்பட்டிருக்கிறேன், அவருடைய தரிசனத்தில் நிற்கிறேன்னா உங்கள் வாழ்க்கையில் குறைவே வராது, குறைவே வராது. அதனால தான் தேவனிடத்திலிருந்து எதிர்பாருங்கள். எதிர்பார்த்தாதான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க முடியும். அதான் சொல்லுது, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவுகளை நான் உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பெயரில். எப்படி? ஏன் பேர்னு சொல்லியிருக்கிறாரு? நான் உங்கள் பேரில் நினைச்சிருக்கிற நினைவுகளை அறிவேன். அப்படின்னா அங்கே ஒரு பெரிய லிஸ்டே இருக்குது அவர்கிட்ட. ஹல்லேலூயா. என்ன வச்சிருக்கிறீங்க? தரிசனம் இல்லைன்னா வாழ்க்கை சீர்கெட்டு போயிடும். ஹல்லேலூயா. புரியுதா? என் புருஷன் குடிப்பழக்கத்தை விடுவார், அவர் என் கூட வேதத்தை சுமந்து வருவார். நானும் என் குடும்பமும் நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையை இணைந்து சேவிப்போம், ஒன்றாய் சேவிப்போம். அவர் என்னை அழைச்சிருக்கிறது இங்க சும்மா இல்ல, இங்க மண்ணு தின்னுட்டு போறதுக்கு இல்ல. என் புருஷனை மண்ணு தின்னுட்டு போகாது. என் புருஷனை மண்ணிலிருந்து அவர் எடுத்து உயிர்ப்பிச்சு ஜீவனை கொடுத்து வாழ வச்சிருக்காரா, அவரை உயர்த்த, அவரை பிரைஸ் பண்ண. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஹல்லேலூயா. தரிசனம் இருக்கணுங்க. சிலர் எப்படி தெரியுமா வந்து சொல்லுவாங்க, பாஸ்டரே எப்படியாவது ஜோம் பண்ணுங்க, புருஷன் திருந்தணும். அது தரிசனமே இல்லை. அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, நீங்கள் ஊழியக்காரன்ட்ட வந்து ஜபிக்க வரணும்னா என்ன சொல்லணும்னா, என் புருஷன் மாறுவார் பிரதர், நான் அதை விசுவாசிக்கிறேன். அந்த விசுவாசத்தை நான் தொடர்ந்து நிலை நிற்கவும் அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளவும் எனக்காய் ஜெபித்துக் கொள்ளுங்கள். என் அப்படி சொல்லு, நாளைக்கே உன் புருஷன் சரியாயிரும். குழந்தை வேணும், போகும்போதெல்லாம் என்ன ஒரு மாதிரி எல்லாம் பார்க்கணும். யாரு? டேய், அங்க அவர் பிரியாணி அது இதுன்னு என்னெல்லாமோ வச்சிருக்கிறாரு, உனக்கு விசேஷமா ஆயத்தப்படுத்தி வச்சிருக்காரு. அந்த ஆவிக்குரிய கண்ணு திறந்து அதை பார்க்காம எங்க ஊர்ல இருக்கிற கண்ட கழுதையெல்லாம் பார்த்து தெரியுற. நிறைய சம்பாதிக்கிறேன் பிரதர், சம்பாதிச்ச பைசா எல்லாம் சித்தப்பனுக்கு பெரியப்பனுங்க மக்களுக்கு எல்லாம் போகுது. எனக்கு ஒரு பிள்ளை இருந்திருந்தா நல்லா இருக்கும். அப்போ ஒரு ஐடியா என்ன? உனக்கு தரிசனம் என்ன? நீ சம்பாதிக்க பைசா இப்படின்னா உன் பிள்ளை நாளைக்கு ஒன்னு அழிப்பான். எப்படி? பிள்ளை ஒன்னே அழிச்சு உன் தலைமுறை அழிச்சிருவான். உன் பிள்ளைக்கு விஷத்தை கொடுக்குற நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே. ஹல்லேலூயா. கர்த்தருக்காக ஆசைப்படுங்கள் சிஸ்டர், பிரதர். நான் இதை எச்சரிக்கையாக உங்களுக்கு சொல்றேன், என் சபைக்கு நான் சொல்றேன், சொல்லி ஆகணும். எதை விரும்பினாலும் அவருக்கென்று விரும்புங்கள். எதை வேணாலும் நீ செஞ்சுக்கோ, எனக்கு பிரச்சனை இல்லை. தேவனுடைய நாமத்துக்கு உட்பட்டு என்ன வேணா செஞ்சுக்கோ, ஆனால் உனக்குன்னு ஒன்று செய்யாத. எதை செய்தாலும், புசித்தாலும் குடித்தாலும் கூட கர்த்தருடைய நாம மகிமைக்கென்றே செய்யுங்கள். வேதம் தெளிவா சொல்லுது. நீ எதை செஞ்ச ஆண்டவர்னு செய், உன் வாழ்க்கையில் ஒன்றுக்கும் குறைவு இருக்காது. மாற்றம். இது ஒரு ரகசியம் சிஸ்டர். என்கிட்ட நிறைய பேர் நிறைய விதத்தில் ஜெபிக்க சொல்லுவாங்க. நான் ஏன் 1 மணி நேரம் எடுக்கிறேன்? ஒரே ஒரு வார்த்தை, பாஸ்டர் ஒரு வார்த்தை ஜெபிப்பீங்களா? எப்படி? நான் எவ்வளோ நேரம் பேசியிருப்பேன் நினைக்கிறீங்க? அந்த ஜெபத்துக்கு 3 மணி நேரம் பேசுவேன். ஏன்டா ஒரு வார்த்தை ஜெபிச்சா பார்த்துவேன்? சோதர ஆண்டவரே, ஏன் நான் சொன்ன ஆண்டவர் தரமாட்டாரா? டே, நீதிமானுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, அது எனக்கு தெரியும்.
ஊழியக்காரனுக்குன்னு ஒரு அனாயிண்டிங் இருக்குது. அந்த அனாயிண்டிங் எல்லாத்தையும் கொண்டு வர தெரியும். சும்மாலாம் வாய் திறக்க முடியாது. ஏன்னா நீயா பண்ணுவ, உனக்க சுய லாபத்துக்காக நீ ஒன்று வேணும்னு சொல்லுவ. அடுத்து அதுல பிரச்சனை வரும். ஊழியக்காரனை என்ன செய்வ, தலைக்கு மாட்டில் தூக்கி வச்சு தூங்குறது. பிரச்சனை வந்தாலும் எங்க போடுறது, கல் எடுத்து போட்டாலும் என்ன செய்யறது, தலையை லைட்டாக தூக்கி விடுத்தா அம்மி கல் எங்கே விழும், ஊழியக்காரனை தலையில் தானே விழும். ஆமாம், ரொம்ப தெளிவாக இருப்பாங்க பாருங்க. சிஸ்டர் பிரதர், நான் ஒரு பக்கா மாம்ச மனுஷனாக இருந்திருக்கேன். எனக்குள்ள ஏற்றத்தாழ்வுகள் நிறைய இருந்திருக்கு. ஐ ஓப்பன் டு யூ ஆல். நிறைய ஏற்றத்தாழ்வு எனக்கு இருந்திருக்கு. நான் நல்லவனே கிடையாது. எப்படி கர்த்தருடைய வார்த்தையை ரட்சிப்புக்கு திரும்பின பிறப்பு நான் சொல்கிறேன். அதை பார்த்தப்பறம் தான் தெரியுது, இயேசுவை பார்த்தப்பறம் தான் தெரியுது நான் ஒன்றுமே கிடையாதான் நீதின்னு நான் 5 பைசாய்க்கு செஞ்சதில்லை. எப்படி கர்த்தருக்கு முன்பதாக நான் ஆண்டுடைய ஊழியத்தை செய்கிறதுக்கு முன்னாடி நான் நீதின்னு செஞ்சதே நீதி கிடையாதுன்னு சொல்லுவேன். ஏன்னா அதில் அநீதி கலந்துருந்துருக்கும், ஏதோ ஒரு இதில் மாம்சம் இல்லையா. அப்போ எதுவும் நல்லதில்லை. ஆனால் நான் இப்போ கர்த்தரை ஒப்பிட்டு சொல்கிறேன், நான் ஒன்றுமே கிடையாது. என் பார்வையில் நீங்கள் எல்லாருமே ஒன்றா தெரியுறீங்க, மாற்றமே கிடையாது. ஐயோ பாஸ்டர் என்கிட்ட கொஞ்ச நேரம் அதிகமாக பேசினா கொள்ளலாம், உனக்கு ஆசை அப்படி நினைக்காத. கர்த்தர் உன்னோடு அதிகமாய் பேச ஒப்புக்கொடு. அப்போ தான் இந்த வாய் திறக்கும், எல்லாம் ஒன்றும் திறக்காது. ஏன் எனக்கு இன்னும் நான் எடுத்துகிட்டு வந்த சப்ஜெக்டை உங்களுக்கு தரவே முடியல சிஸ்டர். எப்படி சில டைம் டிசப்பாயின்மெண்ட் ஆயிரும். நான் எடுத்த கண்டென்ட்டை என்னால் கொடுக்கவே முடியல இன்னைக்கு. ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம இன்னும் சரியான தாகத்துக்குள்ளே இல்லைன்னு அர்த்தம். உங்களை நான் சுட்டி காட்ட விரும்புகிறது ஏன்னா உங்களை அசிங்கப்படுத்த இல்லை, உங்களை கஷ்டப்படுத்த இல்லை, அலாட்டாருங்க. நான் போன வாரம் பிரசங்கிச்சேன்னு நினைக்கிறேன். நிறைய பேருடைய வாழ்க்கையில் இதில் நிற்பீங்க ஜெபிக்கிறதுக்கு, என் வாயில் வரைக்கும் ஆசீர்வாதம் நிற்கும், உங்களுக்கு தர முடியாது. எனக்கு எப்படி உங்களுக்கு தர முடியாது, ஏன்னா நீங்கள் பெற்றுக்கொள்கிற இடத்துல இருக்க மாட்டீங்க. ஹல்லேலூயா. ஆனால் என்ன செய்வீங்க, ஆண்டவர் தரணும் 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 தரணும். நீங்கள் அந்த தரிசனத்துக்குள்ள இல்லைன்னா முடிஞ்சு போச்சுங்க. எதிர்காலம் தேவனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறபடினாலே தேவனுக்காக நீங்கள் அதை பார்க்கணுமே இல்லாமல் தேவனுக்காக நீங்கள் பார்க்கலன்னா உங்கள் வாழ்க்கை சீர்கெட்டு போயிருங்க. செத்துருவேன்னு நினச்சிங்கன்னா செத்துருவீங்க. அவ்வளோ பெரிய ஜீவனை கத்த நமக்குள்ள வைத்திருக்கிறேன். நீங்கள் முடிஞ்சது வாழ்க்கை அவ்வளோதான், போதுன்னா முடிஞ்சிடும், அவ்வளோதான். இந்த உறவு நமக்கு செட் ஆகாதுன்னா செட் ஆகாதுங்க, செட் ஆகாதுங்க. கரெக்டாக இருந்தால் கூட செட் ஆகாதுங்க. தேவன் உங்களை இணைத்தால் கூட நீங்கள் இது செட் ஆகாதுன்னு நினச்சிட்டிங்கன்னா செட் ஆகாதுங்க. ஆண்டவரே, நான் துவங்கும்போது எப்படி துவங்கினேன்னு எனக்கு தெரியாது, ஆனால் முடியும் போது சம்பூர்ணமாக முடியணும். ஏன்னா நான் இப்போ உங்கள் கூட இருக்கிறேன், நீர் என் கூட இருக்கிறீங்க. இனி இந்த உறவு சேமப்படும், செழிக்கும். உங்கள் உறவு, திருமண உறவு எந்த இடத்துல விழுந்து கிடந்தாலும் கர்த்தர் அதை தூக்கி எடுத்துறார். அதுக்கு முதல்ல நீங்கள் ரெடி பண்ணுவது ஆவிக்குரிய வாழ்க்கை. உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை ஸ்ட்ராங் ஆச்சுன்னா உங்கள் எல்லா வாழ்க்கையும் செட் ஆகும். உங்கள் மாம்சம், உங்கள் செக்ஷுவல் லைஃப், உங்களுடைய அந்த என்னென்ன தொடர்பு, உங்கள் கணவன் மனைவிக்குள்ளே என்னென்ன விதத்தில் உங்களுக்கு தொடர்பு எல்லாமே ஜீவன் பெறும். இல்லைன்னா ஆசை 60 நாள், மோகம் 30 நாள், முடிஞ்சு போச்சு. தரிசனம் அவ்வளோதான், 60 நாளில் முடிஞ்சிடும். தரிசனம் எவ்வளோ நாளில் முடிஞ்சிடும்? 60 நாள். அடுத்து எல்லாம் வேறு மாதிரி தெரியும். இந்த 2 தெரியும், பார்த்துருக்கீங்களா? எப்படி 2 தெரிகிறது? ஆரம்பத்தில் வேறு மாதிரி இருந்தால் இவன் இப்போ வேறு மாதிரி இருக்கான். 2 தெரிகிறது. ஹல்லேலூயா. எதிர்பார்க்கீங்களா? கத்திடத்தில் எதிர்பார்க்குறீங்களா? ஆண்டவர்கிட்ட எதிர்பார்க்கலைன்னா உங்களுக்கு ஒன்றும் கிட்டாது. எப்படி? ஆனால் ஆண்டவர்கிட்ட எதிர்பார்க்கறது மலையே ஆனாலும் உங்களுக்கு கரெக்டாக தூள் மாதிரி கொண்டு விட்டு தருவார். அதை தூளாகி தருவார். ஐயோ, இவ்வளோ பெரிய மலையாக இருந்தது, இப்போ என் காலுக்கு தூசுக்கு அளவுக்கு வந்துருச்சு, அப்படி தான் வரும். ஹல்லேலூயா. தேவனுடைய தரிசனத்தோடு இணைந்துருங்க. நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவுகள் என்ன?
அது நான் நினைச்ச முடிவில் இவ்வளோதான்றாரு. இவ்வளோதான். எத்தனை பேர் வாக்குத்தத்தத்தை நம்புறீங்க? எத்தனை பேர் வாக்குத்தத்தத்தை சொல்லி ஜெபிக்கிறீங்க? தயவு செய்து வாக்குத்தத்தத்தை சொல்லி விசுவாசத்தை அறிக்கையிடுங்க. கர்த்தர் எனக்கு சொல்லி இருக்கிறீர், அதன்படியே ஆகட்டும். நான் வாளா இருக்க மாட்டேன், தலையாத்தான் இருப்பேன். இந்த உன் குடும்பத்தில் உன்னை சுற்றி இருக்கிற இடத்துல, நீ வேலை பார்க்குற இடத்துல உன்னை நசுக்கி நசுக்கி தான் இருக்கும் பிரச்சனை. உடனே நீ என்ன செஞ்சிடக்கூடாது? இந்த வேலை சரியில்லை, இந்த முதலாளி சரியில்லைன்னு வராத. அவனை உனக்கு பயன்படுத்த போகிறார் கர்த்தர். ஹல்லேலூயா. ஆமாம். யாருக்கெல்லாம் அந்த வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனை? சும்மா தூக்குங்க. மற்றவங்களுக்கு பிரச்சனை இல்லை. வா, நான் சொல்கிறேன், பிரச்சனை இருக்குதுன்னா அந்த இடத்துல யாரால் உனக்கு பிரச்சனையோ அந்த இடத்துக்கு நீ போகிறேன்னு அர்த்தம். எத்தனை பேர் வளர்ந்துக்குச்சுன்னு தெரில. யாராலும் உனக்கு பிரச்சனையோ சிஸ்டம்னா அது இப்போ இல்லை, நான் முன்னாடியே நினைப்பேன். நான் ஒர்க் பண்ண இடத்துல என்னை பார்த்து பொறாமப்படுவாங்க. எப்படி? அவ்வளோ ஜாலியாக இருப்பேன். எப்படி? சும்மா சிரிப்பேன். இப்போவும் சொல்லுவாங்க, சார் ஸ்டாஃப் ரூம் வறண்டு போய் கிடக்கு சார், வருவியலா, ஐடியா இருக்கான்னு கேட்பாங்க. எப்படி? ஐடியா இருக்கா? அவங்களுக்கே பொறாம வரும் சார், பிரதர், அவங்களுக்கே பொறாம வரும். அவங்க பயங்கரமாக பச்சை எரியும் பிரச்சனை. நாம் பயந்துட்டு கூலாம், நல்லா இருக்குதெல்லாம். எப்படி? சிரிப்பே வராது. ஆனாலும் இவன் மட்டும் எப்படா? அப்படிதான். ஏன்னா உண்மையிலே சிஸ்டர், நான் பார்த்த விதம் வேற. என் முதலாளிக்கு மேலே ஒரு முதலாளி இருக்கார், அவர் தான் என் முதலாளி. இவர் என் முதலாளி இல்லை. கர்த்தரை நம்பினாலும் சரி, அவர் கர்த்தரை நம்பாதவராக இருந்தாலும் சரி, நெருக்கம் வரும். நீங்கள் நினைக்கிறீங்க நல்ல ஒரு ஆவிக்குரிய மனுஷன் தலைவனாக இருந்தால் நெருக்கம் வராது. அதுதான் வரும். அஜீஷ்ட கேட்டுக்கிறேங்க. அல்லேலூயா. அவருக்கு ஹையர் அத்தாரிட்டிஸ் ஒரு ஆவிக்குரிய மனுஷன். பிரச்சனையே அவரால் தான், நெருக்கமே அவரால் தான். சிஸ்டர், பிரதர், நீங்க ஆவிக்குரிய மனுஷனை தேடாதீங்க, ஆண்டவரை தேடுங்கள். அவரை தேடுறீங்களா, அவர் உங்களுக்கு எதிர்காலத்தை சொல்லுவார். நீ என்னடா, அவன் உன்னை நெருக்கிறான்னா அவனுக்கு இடம் தான் உனக்கு. எப்படி? அந்த இடம் தான் உனக்கு நான் தர போறேன், நீ அங்க போய் உட்காருன்னு சொல்லுவார். ஹலோ, புரியுதா? இது நெருக்கிட்டாய், நோண்டிட்டாய், நுள்ளினா, கிண்டினா, சுவாண்டனா, பிஞ்சிங். நீங்கள் ஒரு இடத்துல ஒரு காரியத்தில் அதிகமாக நெருக்கப்படுறீங்கன்னா அந்த இடத்துல ப்ரமோஷன் ஆகி அதிகாரியாக மாற போகிறீங்க. நீங்கள் அதிகாரியாக மாற போகிறீங்க. அப்படி மாறணும்னா, அப்படி ஒரு விசுவாசம் உனக்குள்ள வரணும்னா எதிர்காலம் தெளிவாக தெரியணும், ஒரு நோக்கம் இருக்கணும். ஹல்லேலூயா. காலேஜில் வேலை பார்க்குறேன்னா நீ என்ன செய்யக்கூடாது? பிரின்சிபல் ஆகணும்னு நினைக்கக்கூடாது. இந்த காலேஜே எனக்கு தரணும். எப்படி எப்படி எப்படி? ஆமாம், இந்த காலேஜுக்கு அதிகாரி ஆகணும்ன்ற அந்த எல்லாருக்குமே அதிகாரி ஆகணும். சிலவங்க நினைப்பீங்க, பிரின்சிபால் பிரச்சனை பண்ணால் பிரின்சிபால் ஆகணும்னு நினைப்பாங்க. எப்படி? அப்போ நம்ம இருந்து எல்லாரையும் போட்டு நாண்டலான். அப்படி இல்லை, பிரின்சிபாலுக்கு மேலே சேர்மனாக மாறணும். ஹல்லேலூயா. அப்படி நீ நினைச்சாதான் நீ உண்மையான தேவனுடைய மனுஷனை அதிகாரம் பண்ணுவாய். எல்லாரையும் ஒரே கண்களால் பார்ப்பாய், வேற்றுமையாய் பார்க்க மாட்டாய். அங்க தேவ சமாதானம் இருக்கும். சாலமோனின் நாட்களில் பிரச்சனையே இல்லை, ஏன்னா ஞானம். ஹல்லேலூயா. சாலமோன் நாட்களில் யுத்தமே கிடையாது, ஏன்னா ஞானி அவன். அவன் அதிகாரத்தை தொடவே முடியாது. ஹல்லேலூயா. தேவ ஞானம் உங்களுக்கு வேணும். தேவ ஞானம்தான் சித்தம், தரிசனம்.
தரிசனம் உடையவர்களாக இருங்க. உங்களுக்கு முடியாமல் இருக்கும், உங்களுக்கு சுத்தமாக உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பே இல்லாமல் இருக்கும். வாய்ப்பே இல்லைனாலும் கர்த்தர் இதில் ஏதோ ஒன்றை பண்ண போகிறாரு, நான் இதை செய்வேன், இதை நான் தான் செய்வேன். எப்படி சர்ச்சுக்கு 10 லட்சம் ரூபாய்க்கு கேமரா நான் தான் வாங்கி வைப்பேன். சிஸ்டர், ஆசையை கூட்டுங்க ஆண்டவருக்காக. அப்ப நீ செழிக்கிறதுக்கு உறுதி. நான் சொல்றேன், ஆண்டவருடைய ராஜ்யத்தில் விதைச்ச ஒருத்தனும் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. ஆண்டவருக்காக ஆசைப்பட்டேன்னா நீ அழிவதே இல்லை, மாற்றமே கிடையாது. நான் இன்னைக்கு வேலையை விட்டு 2 வருஷம் ஆயிடுச்சு, 2.5 வருஷம் ஆக போகுது. நான் உண்மையிலே சொல்கிறேன், காணிக்கையை நம்பி நான் இல்லவே இல்லை. அப்படின்னா நான் துவங்கும் போதும் இந்நாள் வரைக்கும் நடத்தப்படுற விதமும் நீங்கள் அறிந்தீர்கள் என்றால் ஆடி போவீர்கள். ஹல்லேலூயா. சும்மா இல்லாங்க, உங்கள் சுயம் உடைக்கப்படணும். பிரதர் சிஸ்டர், 1 லட்ச ரூபா வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க, 1.5 லட்ச ரூபா மாதம் கமிட்மெண்ட் இருக்குது, 50,000 ரூபா கடத்திலே போயிட்டு இருக்குன்னா ஆண்டவர் சொல்ல வேலையை விட்டுரு, ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒரு வேலை இருக்குது போய் செய்யுன்னு சொல்லுவார். எப்படி வந்து ஃபெய்த் ஃபேமிலி சபையில் ஒரு சின்ன வேலை இருக்குது, போ அவன் தருவான், 2,000 ரூபா தான் தருவான். எப்படி 2,000 ரூபா தருவான்? எப்படி அவன் 2 லட்சம் ரூபாயை விட்டுட்டு நான் 2,000 ரூபாய்க்கு உங்கள் வேலையை பார்த்தா? அவருக்காக நீ செய், அங்கே தான் பெரிய திருப்பு முனையே உண்டாகும். நான் அப்படி தான் இந்த ஊழியத்துக்கு முழு நேரம் வந்தேன். நான் வந்ததெல்லாம் வேற மாதிரி இருக்கும் கணக்கு. இது ஏன் சுயம் அல்ல சிஸ்டர் பிரதர், இது ஏன் டிசிஷன் அல்ல, இது ஏன் சுயம் அல்ல. நான் சுயத்தில்னா கஷ்டப்பட்டுருவேன், சுயத்தில்னா நான் நிற்க முடியாது. என்னை பார்த்து எத்தனை பேர் கேட்டாங்க தெரியுமா, தம்பி அந்த டிவை எப்படி கட்டுவீங்க, தம்பி இந்த லோனை எப்படி கட்டுவீங்க, தம்பி எப்படி. நேற்றைக்கு முந்த நாட்டு ஒரு ஆள் எனக்கு கூட வேலை பார்த்தவர், ஒரு பயோடேட்டா சாரி ஒரு 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 புக் ஒரு ஒரு என்ன அது என்ன சொல்லுவோம், விளம்பரம் இல்லையா, எனக்கு எடுத்து, சார் எப்படி சார் ஐடியாவில் இருக்கீங்க, உண்மையிலே பாசத்தோட என்ன ஐடியாவில் இருக்கீங்க. இத்தனைக்கும் அவர் நான் இருக்கும்போது வெளியே வரல, எனக்கு முன்னாடி 3 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்கூலை விட்டு போயிட்டார். சொன்னார், பிரதர் பிரதர் சாரி சார், ஏதாவது ஐடியாவில் இருக்கீங்களா சார். என் மேலே அக்கறை கொண்டு, ஏன்னா நான் அவரை ரொம்ப நேசிச்சிருக்கிறேன், எங்கள் பர்சனல் லைஃப்பில் நிறைய அவருக்கு தெரியும் என்னுடைய தேவைகள்லாம். அக்கறையோடு கேட்குறாரு. எப்படி என்னை விட்டு போய் 5 வருஷம் ஆச்சு, அவர் அக்கறையோட கேட்குறாரு. ஆனால் நான் அக்கறைக்கு வந்துட்டேன். ஹல்லேலூயா. நான் இங்கே வந்துட்டேன். ஹல்லேலூயா. மாம்சம் உங்களுக்கு நல்ல கைடன்ஸ் தராது, மாம்சம் உங்களுக்கு நல்ல தரிசனத்தை தராது. உனக்கு வலிக்குதுன்னா வலிக்குதுன்னு சொல்லும், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லும். ஆவி தான் சொல்லும், இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் அழைக்க வைக்கும். அதுதான் தரிசனம். அந்த தரிசனத்தை நோக்கி போ. கர்த்தருக்காக ஏதாவது செய்யுங்க. இன்னைக்கு போய் என்ன கேட்கணும் தெரியுமா, ஆண்டவர் உமக்காக நான் என்ன செய்யணும். நீ உமக்காக தானே என்னை கொண்டு வந்தீங்க, நான் சும்மா போய் இந்த பிரச்சனைகளுக்குள்ளே ஓடிட்டு கிடக்கிறேன், உமக்காக நான் என்ன செய்யணும்னு கேளுங்களேன். லைஃப் திரும்பும், தரிசனம் தெரியும். முதல்ல மங்கி இருக்கும், போக 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 நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்க தெரியுமா. நீங்கள் நினைக்கிறீங்க நீங்கள் ஒப்பு கொடுத்த உடனே கர்த்தர் தீர்க்க தரிசனமாக, ஃப்ளாரன்ஸே வா, உனக்கு கலெக்டர் உத்தியோகம் தரப்போகிறேன், இந்த மாவட்டத்தை நீ நாளையிலிருந்து ஆண்டு கொள்வாய். அப்படியெல்லாம் நடக்காது. உன்னை கலெக்டர் ஆக்குவேன்னு வேணா சொல்லுவார். அது எப்போ வரும்? 58வது வயசில் கிடைக்கும். ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு 6 மாதம் மேலே வேலை கிடைக்கும். ஆனால் 6 மாதத்தில் கர்த்தர் ஒன்றை கொண்டு ஒரு பெரிய திட்டம் வச்சுருப்பார். அது இந்த தலையெழுத்து, இந்த தேசத்துக்கு தலையெழுத்தே மாற்றும். அதுக்கு தான் ஒன்று, இது சும்மா வராது, இது சும்மா நீங்கள் கேட்ச் பண்ண மாட்டீங்க.
இது ஆவியில் இருந்தால் தான் புரியும், மாம்சத்தில் இருந்தால் புரியாது. புரியுதா? புரிஞ்சா? நான் நிறைய கொண்டு வந்தேன், ஆனால் என் ஜனங்களுக்காக வளைஞ்சு நெளிஞ்சு உளிஞ்சு குளிஞ்சு. எப்படியோ உங்களுக்கு புரிஞ்சுதா? ஹல்லேலூயா. நம்ம சர்ச் வந்து ஸ்டாண்டர்ட் லெவலுக்கு போகணும். சொல்லுங்கள். நான் 5 வருஷத்துக்கு முன்னே இப்படி பேசலை. நான் அஜீஷ்கிட்ட பேசுவேன், அஜீஷ் பெரிய வெளிப்பாடுகள்லாம் வருது அஜீஷ், ஆனால் கொடுக்க முடியல சொல்லியிருக்கேனா? உண்மையிலே நீங்கள் இன்றைக்கி பக்கத்தில் இருக்கிற சபைகளை தாண்டி நீங்கள் விசேஷமாக இந்த சபையில் கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியும். அது நான் கிடையாது, உங்கள் விசுவாசம், உங்கள் விருப்பம், உங்கள் எதிர்பார்ப்பு வித்தியாசமாக இருக்குது. அதனால தான் நீங்கள் வித்தியாசமான வெளிப்பாடுகளை கேட்குறீங்க. எவ்வளவு வித்தியாசமாக ஆழமாக வெளிப்பாடை கேட்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையின் வெளிச்சம் இருக்கும். வெளிச்சம் எவ்வளோ பிரகாசிக்குதோ அந்த அளவுக்கு தூரத்தை நீங்கள் காண்பீங்க. ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், எனக்கு எண்ணற்ற வெளிப்பாடுகளை கற்றுத்தரார். எனக்கு அதை சொல்கிறேன். இன்னைக்கு நான் பார்த்தேன்ல, இன்றைக்கி உங்களுக்கு புரியும்படி சொல்கிறேன். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக தான் சொல்கிறேன். நான் எடுத்த வெளிப்பாடே வேறு. நான் டங்குன்னு அடிக்கணும் வந்தேன் இன்னைக்கு. எப்படி பாயிண்ட்ஸாக எழுதி வச்சுருந்தேன். ஒரு பாயிண்ட்டை கூட நான் வாசிக்கல. பொதுவாக பாயிண்ட்டே எழுத மாட்டேன். இன்றைக்கி வந்து நச்சுன்னு அப்படியே ரூபன் காதில் விழணும்னு நினச்சி வருவேன். ஆனால் அதை என்ன செய்யும்? விழுந்திருக்காது, ஆனால் வேறு வழியில் விழும். ஆனால் நான் நம்புகிறேன், இது தொய்வு இல்லை, இது தோண்டின குண்டில் கொஞ்சம் கிணற்றில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து விழுந்து கிடக்குல்ல, தோண்டினதுக்கு பிற்பாடு இறைக்கிறது கழுவி இன்னி ஊறுற ஊற்று கரெக்டான ஊற்றா இருக்கும். ஹல்லேலூயா. சம்திங் எதிர்பார்த்து வாங்க. எப்படி? சபைக்கு எதிர்பார்ப்பு இல்லாமல் வராதிங்க, சபையில் எதிர்பார்க்காம வராதிங்க. ஏன் சர்ச்சுக்கு எதிர்பார்க்காத வராதிங்க. சம்திங் கெட் இட். நீங்கள் எதிர்பார்க்காம வரக்கூடாது. ஹல்லேலூயா. ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு வாங்க. செல்ஃபிஷாக இருக்காதீங்க. எப்படி? சுயமாக இருக்காதீங்க. பர்ஸில் இருக்கிற எல்லாத்தையும் பஸ்ஸுக்கு தந்தி எல்லாத்தையும் இதில் கொண்டு போடுங்கன்னு சொன்னால் போடியதா? கேட்கல இன்னும். ஆமீன் சொன்னீங்களா? ஆண்டவர் இப்படி சொல்லுவார், நீ இதை பண்ணிட்டு போன்னு சொல்லுவார். சத்தம் காட்டாத போகணும். எப்படி? வாயை பத்துட்டு சொல்லணும், செய்யணும். நான் நேற்றைக்கு என்கிட்ட சுத்தமாக என்கிட்ட காசே இல்லை. அப்போ நான் ஒரு சுத்தம் பண்ணால் நான் ஒரு கால்குலேஷன் பண்ண காசு இல்லை. அப்போ நான் ஒரு செலவிடுறேன், ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆளுக்கு ஒரு செலவிடுறேன். செலவிட்டுட்டு நம்ம 5 நிமிஷம் ஆகலை. எவ்வளோ? 5 மினிட்ஸ் ஆகலை. ஒரு ஆள் நிப்பாட்டி நான் அப்போ செலவிட்டதும் என் சுயத்துக்கு அப்போ செலவிட்டதையும் சேர்த்து கரெக்டாக அந்த பணத்தை என் கையில் கொடுத்துட்டு போச்சு. 5 நிமிஷம் ஆகலை, 5 நிமிஷம். மிராக்கிளாக இருக்கும். மிராக்கிள், இன்ஸ்டன்ட் மிராக்கிள். நீங்கள் அதை சொல்லவே முடியாது, அது வேற லெவலு. கர்த்தர் சொன்னதை இஸ்குன்னு பண்ணாமல் புஸ்குன்னு பண்ணிடணும். எப்படி? புஸ்குன்னு பண்ணிடணும். பண்ணிவிட்டு என்கிட்ட வந்து கேளுங்க, மாஸ்டர் நான் புஸ்குன்னு பண்ணிட்டேன், புஷ்பம் மன மாதிரியே போயிட்டு அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களா? சொல்லவே மாட்டீங்க. என் மேலே அபிஷேகம் இருக்குது பிரதர், நம்புறீங்களா? நான் இப்படியெல்லாம் செஞ்சுருக்கேன். அதனால தான் தைரியமாக பேசுகிறேன். நீங்கள் பிழைக்கும்படி, பட்டு போகாமல் இருக்கும்படி, கனி கொடுக்கும்படி உங்கள்கிட்ட பேசுகிறேன். ஹல்லேலூயா. தரிசனம் இருந்தால் நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கிற எதையுமே பார்க்க மாட்டீங்க, கணக்கே பார்க்க மாட்டீங்க, கணக்கே பார்க்க மாட்டீங்க.
தரிசனம். எனக்கு ஷார்ட்டா ஸ்வீட்டா க்யூட்டா 4 வார்த்தை பேசிட்டு போகலான்னு ஆசையாக இருக்குது. ஆனால் என் ஜனங்களுக்குன்னு நான் இன்னும் உள்ளே போகிறதுனால தான் தயவுசெய்து நான் ஒரு ரகசியத்தை சொல்லட்டா. நான் ஏன் தெரியுமா சர்வீஸ் பண்ணுறதுக்கு டிலே ஆகுது? அஞ்சு நிமிஷம் எனக்கு பிரசங்கிக்க தெரியும். சூப்பராக இன்டெலிஜெண்ட்டாக ஸ்டைலிஷாக பிரசங்கிக்க தெரியும். எனக்கு க்யூட்டாக. நீங்கள் ஸ்டைலிஷாக க்யூட்டாக மாறணுன்னா நான் கொஞ்சம் அலங்கோலப்படணும், நான் கொஞ்சம் அழுக்காகணும், நான் கொஞ்சம் இதாகணும். புரியுதா? அதனால தான் இப்படி நடக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேற லெவலுக்கு சபை மாறணும். உங்கள் கண்ணு இங்கே இருக்கட்டும். எப்போவுமே தேவனுடைய ராஜ்யத்தில் உங்கள் கண் இருக்கட்டும். அப்போ தான் உங்கள் எதிர்காலம் தெரியும். புரிஞ்சுதா? பிள்ளைங்களை மிஸ் பண்ணாதீங்க. பிள்ளைங்களை ஆராதனைக்கு விடுங்க. இந்த வாயால் என்ன செய்ய வைக்கக்கூடாது. உன் பிள்ளைங்களுக்கு நீங்கள் ஏன் சிஸ்டர் அன்னைக்கு இதை நான் சொன்ன ஒரு பண்ணலை, ஏன் பிரதர் நீங்கள் அப்படி பண்ணாதனால தானே உங்கள் பிள்ளைக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு நான் சொல்லக்கூடாது. அல்லது நான் சொல்ல மாட்டேன், வெட்கப்படக்கூடாது. கர்த்தர் சொல்கிற மாதிரி பிள்ளைகளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தருடைய ராஜ்யம் கட்ட விடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. செவ்வாய்க்கிழமையில் உங்களை கொடுங்க. எப்படி ஆசீர்வாதம் வருதான்னு பாரு. பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம். அது டியூஷனு போகணும், 250 ரூபா குடிக்கும். எத்தனை ரூபா? 250 ரூபா குடிக்கும். இல்லை 300 ரூபா கொடுக்கணும். இப்போது 4 செவ்வாய் போனால் எத்தனை ரூபாச்சு நஷ்டம்? 40 ரூபா நஷ்டப்படுறதுனால உன் பிள்ளையோட எதிர்காலம் நஷ்டப்படாது. ஏன்னா இங்கே தான் உன் பிள்ளைக்கு தரிசனம் கிடைக்கும். ஹல்லேலூயா. இதை நான் சொல்ல தான் முடியும். ஹல்லேலூயா. கஷ்டப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுனீங்கன்னா உங்கள் வாழ்க்கை, உங்கள் எதிர்காலம், உங்கள் பிள்ளைங்க பலமாய் கட்டப்படுவார்களா? கண்டிப்பாக படுவாங்க. சிலருக்கு வர முடியாது, செவ்வாய்க்கிழமை எல்லாம் தூரமாக இருப்பீங்க. ஓகே, அப்படி நான் சொல்லவே மாட்டேன். ஆலஞ்சி லதா விசுவாசிச்சிருந்தா இன்னைக்கு நம்ம வீட்டில், நம்ம சர்ச்சில் ஒரு பென்ஸ் கார் நிற்கும். பென்ஸ் வண்டி நின்று இருக்கும். நான் சர்ச்சுக்கு போகும்போது நீ 4 பஸ் ஒன்று ஏற மாட்டேன். மரியாதைக்கு ஒன்று எனக்கு வண்டி தாங்க, இல்லை என் மூலமாக சர்ச்சுக்கு ஒரு வண்டியை கொடுங்க அப்படின்னா நாளைக்கே வண்டி வரும். இதுதான் மேட்ரு. வழி இல்லை, முடியலை அப்படின்னா முடியாது. கடைசியில் முடியே இருக்காது. ஹல்லேலூயா. விரும்புங்க. நீங்கள் ராஜ்யத்துக்கு விரும்புகிறது அத்தனையுமே உங்களுக்கு கனெக்டட் ஆகாது. அது உங்கள் லாபம். நீங்கள் இருக்கும்போது எப்படி ராஜ்யம் கட்டப்படுதோ, விரிவடையுதோ, அந்த அளவுக்கு லாபம் உங்களுக்கு வந்துடும். ஹல்லேலூயா. அதனால் ராஜ்யத்தை தேடுங்கள். முதலாவது நீதியை தேடுங்க. மற்ற இவைகளை உங்களுக்கு கூட கொடுக்கும். தரிசனம் இல்லாமல் இருக்காதீங்க. உங்கள் எதிர்காலம் ஒரு தரிசனத்தோடு இருக்கட்டும். பொண்ணை கட்டி கொடுக்குறது உங்கள் தரிசனம் அல்ல. எப்படி? பொண்ணை கொடுத்தவரை பொண்ணை கட்டி கொடுப்பாரு. உங்கள் வாழ்க்கைக்கு தேவனுக்கு செய்ய வேண்டிய காரியம் தான் தரிசனம். தேவனுக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, அது உங்கள் தரிசனம்.